நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். இந்த வசனத்திலிருந்து இந்த ஆசீர்வாதம் என்கிற காரியத்தை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த வசனத்தில இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் இந்த வருடத்தில நம்ம பார்க்கணும். ஆம், ஆசீர்வாதம்ன்றது அ ஒரு இந்த வேதத்தில ஒரு மிகவும் முக்கியமான ஒரு ஒரு தீம். ஒரு காரியம். அ ஆசீர்வாதம் தான் சுவிசேஷமே. ஆசீர்வாதத்த புரிஞ்சுகிட்டா தான் சுவிசேஷத்தையே புரிஞ்சுக்க முடியும். ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்ற காரியத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். டெஃபினிஷன் ஆஃப் பிளெஸ்ஸிங். ஆதாம் இந்த பூமியில உண்டாக்கப்பட்டு அப்படி கண்ண திறக்குறான். திறந்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? அவன என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறார். "பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டுகொள்" என்று ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் முறை சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே என்ன சொல்றாரு ஆபிரகாம பார்த்து? 5 வாட்டி சொல்றாரு, "உன்ன ஆசீர்வதிப்பேன், உன்ன ஆசீர்வதிப்பேன், உன்ன ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஆசீர்வாதமா இருப்பாய்." அப்போ இந்த ஆசீர்வாதம் என்கிற இந்த காரியத்த நம்ம அவ்வளோ முக்கியப்படுத்த வேண்டியதா இருக்குது. ஏன்னா, இந்த ஆசீர்வாதம் தான் சுவிசேஷத்தின் மையமே. இப்போ தேவன் ஆதாம உண்டாக்கி ஆசீர்வதிச்சுட்டாரு. பாவத்து நிமித்தமா அந்த ஆசீர்வாதத்திலிருந்து விலக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழ்றான். இயேசு திரும்ப வர்றாரு. அ அநேக மனிதங்க வர்றாங்க. ஆட்டினுடைய இரத்தத்தினால, தேவனுடைய கிருபையினால, மனுஷன் ஆசீர்வாதத்திலே வாழ்ந்துட்டு இருக்கான். ஆனா, என்னைக்கு இயேசு வர்றாரோ, இயேசு மேல அந்த சாபம், அந்த மீறுதல் எல்லாம் போகுது. மனிதன் திரும்பவும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். திரும்பவும் ஆசீர்வாதத்துக்கு காரணரா மாறிடுறான். பங்குள்ளவனா மாறுறான். இதுதான் சுவிசேஷம். ஏதோ ஒண்ணு இழந்துட்டான் மனுஷன். ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அத இழந்துட்டான். திருப்பி அத பெற்றுக்கொள்றான். இதுதான் சுவிசேஷம். நம்மள ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு ஆசீர்வதிக்கல. கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆதாம் உண்டாவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் உண்டாக்கிட்டு, அப்புறமா கடைசியில தான் ஆதாம உண்டாக்குனார். அப்ப அவனுக்கு ஒரு குறைவும் கிடையாது. அவன் தேவையே கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்ல ஒரு வாழ்க்கை. அததான் இழந்து போனான். இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தமாக்கி வச்சிருக்கார். நம்மளுக்குள்ள எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு தேவையான சந்தோஷம், சமாதானம், வெற்றி, செழிப்பு எல்லாம் எங்க இருக்குது? நம்மளுக்குள்ள இருக்குது. கிறிஸ்துக்குள்ள இருக்குது. கிறிஸ்து நம்மளுக்குள்ள இருக்கிறாரு. ஆகையினால எல்லாம் நம்முடையதா இருக்கிறது. இதுதான் அந்த சுவிசேஷம். இததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஆசீர்வாதம் வந்து அ ஒரு ஆற்றல், ஒரு பெலன், ஒரு வல்லமை அப்படின்னு சொல்லலாம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதற்கான ஒரு பெலன் என்னது? அதான் ஆசீர்வாதம். ஒரு கையில 10 கோடி, இன்னொரு கையில ஆசீர்வாதமும் வச்சிருந்தா நம்ம எத எடுப்போம்? ஆசீர்வாதத்த எடுப்போம். ஏன் ஆசீர்வாதத்த எடுப்போம்? ஆசீர்வாதம் பணத்த காட்டிலும் பெரியது. வீடு ஆசீர்வாதம் இல்ல, கார் ஆசீர்வாதம் இல்ல, நல்ல வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்ல. அதெல்லாம் வாதத்தின் ரிசல்ட். உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வேலை இருக்கு. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறபடியினால் நல்ல வேலை உண்டாயிருக்கிறது. நல்ல சம்பளம் உண்டாயிருக்கிறது. காசு உண்டாயிருக்கிறது. சரீரத்தில பேலன்ஸ், சுகம், ஆரோக்கியம் எல்லாம் உண்டாயிருக்கிறது. ஏன்? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடினால். அப்ப ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. அதுல ஒரு சின்ன பகுதி தான் வந்து என்னது? பொருளாதாரம். காசு, பணம் இதெல்லாம் என்னது? ஒரு பகுதி. ஒரு சின்ன ஒரு பகுதி. ஆனா அது ரொம்ப முக்கியமான பகுதி இந்த பூமியில வாழ்றதுக்கு. ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. நல்ல குடும்ப வாழ்க்கை என்னது அது? ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்தின் ரிசல்ட் தான் நல்ல குடும்ப வாழ்க்கை. சந்தோஷமா, சமாதானமா, நிம்மதியோட வாழ்றது, அது ஒரு ஆசீர்வாதம். போறப்போ, வர்றப்போ பாதுகாப்பலா இருக்கிறது, அது ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் உங்கள ஆசீர்வதித்திருக்கிறபடினால், உங்கள் மேல் தயவு பாராட்டுகிறபடினால், தேவதூதர்கள் உங்களுக்கு பாதுகாவலா இருக்கிறபடினால், அதனால தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். போயிட்டு வரும்போது ரொம்ப பத்திரமா ஆண்டவர் நம்மள பாதுகாக்கிறாரு. திடீர்னு போஸ்ட் விழுதுன்றாங்க. திடீர்னு பூமியே பிளந்துக்குதுன்றாங்க. சும்மா நடந்து போயிட்டு இருக்கிற மேல இடிச்சுட்டாங்கன்றாங்க. அ என்னெல்லாமோ நடக்குது இந்த பூமியில. ஆனா நம்மளெல்லாம் ஆண்டவர் பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. எப்படி இது? ஆசீர்வாதம். தேவன் நம்மளை ஆசீர்வதி. அப்ப இது ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். நீங்க எல்லாரும் வசனத்தை பேசுகிறதில தேறினவர்களாக இருக்க வேண்டும்.
நம்ம சபைக்கு வர்றவங்க வசனத்த சும்மா முணுமுணுத்துட்டே இருக்கணும். ரோட்ல போறப்ப என்ன சொல்ல ஆரம்பிக்கணும்? கர்த்தராகிய தேவனுடைய தேவ தூதனானவர் எனக்கு வலதுபுறத்திலும், இடதுபுறத்திலும், மேலேயும் கீழேயும் சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளே நான் பத்திரமாக இருக்கிறேன். எந்த சேதமும் என்னை அணுகுவதில்லை. வீட்ல இருந்து கிளம்புறப்பே சொல்லணும், போறப்ப சொல்லிக்கிட்டே போகணும். கர்த்தரே என் மேய்ப்பரா இருக்கிறார். எனக்கு தாழ்ச்சி இல்லை, குறைவில்லை. உன்னதமானவருடைய நிழலில் நான் இருக்கிறேன். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சப்கான்ஷியஸ் லெவல் அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும் உள்ள. பாருங்க, இந்த உலகத்துல வாழ்றோம். இந்த உலகத்துல வந்து ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் குடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த வியாதி வருதாம்மா? இந்த பொருளாதார சரிவு வருதாம்மா? வேலையெல்லாம் இழக்க போகுதாம்மா? விலைவாசிலாம் கூட போடாதாம்மா? இதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வச்சு என் மைண்ட் இதே ப்ராசஸ் பண்ணி அதை தான் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடும். விலைவாசி என்னைக்கு கூடாம இருந்திருக்கு சொல்லுங்க? 2000 வருஷமா கூடாமலா இருந்திருக்கு? அது எல்லாமே கூட தான் செய்யும். ரூ. 2 இருக்கிறதுக்கு இன்னைக்கு ரூ. 20 ஆகதான் செய்யும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அது ரூ. 200 ஆகும். ரூ. 2000 ஆகும். இது போயிட்டு தான் இருக்கும். இதுக்கு நடுவுல நீங்க என்ன சொல்லப் போறீங்க? என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி என் குறையெல்லாம் நிறைவாக்குவார். சிங்க குட்டிகளை தாழ்ச்சி பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். எல்ஷடாயே என்னுடைய ஆதாரம், எனக்கு ஒரு குறைவும் இருப்பது இல்லை. கொஞ்சம் லைட்டா வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு என்ன சொல்ல ஆரம்பிச்சிடணும் வசனத்தை. வலிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்ல ஆரம்பிச்சிடணும். காலையில் எந்திரிச்ச உடனே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சிடணும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட், அதாவது வியாதியே இல்லைங்க, நல்லா இருக்கேன்னு சொல்றப்பயே என்ன பண்ணிடணும்? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்ன பண்ணிடணும்? இயேசுவின் ரத்தத்தை தெளிக்க வேண்டும். எல்லா நரம்பு ஒழுங்கா வேலை செய், ரத்த ஓட்டம் எல்லாம் சீரா வேலை செய், சரீரத்தில் இருக்கிற அவை எல்லாம் புதிதாக்கப்படும். எல்லாம் கிட்னி, லங்ஸ், ஹார்ட், பிரெயின் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ணுங்க? சொல்லி உங்களை ஆசீர்வதிங்கள். என்னுடைய வயது திரும்ப வாழ வயது போலாம். மான் கால்களைப் போல தேவன் எனக்கு கால்களை கொடுத்திருக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறார். ஆமா, மோசே வந்து வயசான போறப்ப கூட என்ன பண்ணாராம்? ரொம்ப பலசாலியா இருந்தாராம். காலேபு சொல்றாரு, 80 வயசு ஆகுது, ஆனா 40 வயசுல இருந்த பலன் எனக்கு அப்படியே இருக்குது. நான் போய் மலையை சுதந்திரிக்க போறேன் அப்படின்றார். அப்ப இதெல்லாம் எதுக்காக? நம்ம சொல்வதற்காக தான். நீங்க எல்லாம் அப்ப என்ன ஆரம்பிக்கணும்? சொல்லிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார். எல்லாம் சொல்லுவோமா? என்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். திருப்பி சொல்லாம, என்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். நீங்க கேளுங்க, கேட்டுட்டு வீட்டுல போய் அதை திரும்பி திரும்பி சொல்லிட்டே இருங்க. தியானம் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொல்லுகிறேன், எல்லாம் நடக்கவே முடியாத சூழ்நிலை எல்லாம் மாறிடும். இங்க வந்து நீங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேட்குறீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதையே திரும்ப நீங்கள் தியானித்தீர்கள் என்றால் ஆபிரகாம் மாதிரியே நீங்க வாழ்க்கையை மாறிடுவீங்க. திரும்பி இந்த வருஷம் முடியிறப்போ நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். எப்படி மாறுச்சுன்னே தெரியாதுன்னா மாறி இருக்கும். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். ஆண்டவர் அப்படித்தான் செய்கிறவர், அற்புதத்தை செய்கிறவர். அவருக்கு 1000 வழி இருக்கு, நம்மளுக்கு தான் தெரியல. நம்மளுக்கு 2-3 வழி தான் தெரியுது. இயேசு கிட்ட சுகத்துக்காக வரும்போது ஒவ்வொரு முறையும் இயேசு மனிதர்களை வேற வேற மாதிரி சுகமாக்குறாரு. சிலரை பார்த்து சொல்றாரு சுகமாகுன்னு சொல்றாரு. சிலர் வீட்டில் இருக்கிறாங்க, அங்க போய் சுகமாக்குறாரு. இவர் போய் சுகமாக்குறாரு. சிலரை தொட்டு சுகமாக்குறாரு. தொட்டு சுகமாக்குறாரு. ஒருத்தன் குருடனா இருக்கிறான், துப்பி மண்ணுல ஒரு இதை பண்ணி எச்ச வச்சு பண்ணி அப்புறம் அதை எடுத்து பூசி போய் கழுவிட்டு வான்றாரு. அவருக்கு 1000 வழி இருக்குது. எப்படி ஏகப்பட்ட வழி இருக்குது. பேதுரு படகு காலியா இருக்குது, வலைய போடுன்றாரு. இன்னொரு நேரத்துல காசு டாக்ஸ் கட்டணும், பேதுரு கிட்ட சொல்றாரு, போய் ஃபர்ஸ்ட் மீனை தூண்டில்ல போடுன்றாரு. மீன் வாயில பார்த்தா காசு இருக்குது. ஆண்டவருக்கு ஏகப்பட்ட வழி இருக்குது. உங்க தேவையை சந்திப்பதற்கு, உங்க வாழ்க்கையை மாற்றுவதற்கு எப்படி வேணா செய்யலாம். ஆனா நீங்க என்ன சொல்லணும்? நீங்க எதிர்பாருங்க. இந்த வருடம் எதிர்பார்க்கிறீங்களா? நிறைய நேரம் நம்ம தோல்வி சந்திச்சு ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்துட்டீங்கன்னா அடுத்து பெரிய எக்ஸ்பெக்டன்சிலாம் இருக்காது. எதையோ தள்ளிட்டு அப்படியே போனா சரி. காலையில எந்திரிச்சு சாப்பாடு இருக்கா, போடுறதுக்கு ஏதாவது துணி புதுசா ஏதாவது இருக்குதா, நான் நிம்மதியா இருக்கோமா, அப்படியே போய்கிட்டே இருப்போம், வண்டி ஓடிக்கிட்டே இருக்கட்டும்.
இல்ல. பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை எதிர்பாருங்கள். அதை விசுவாசியுங்கள். அப்போ இந்த டெஃபினிஷன் ஆஃப் பிளெஸிங் அத பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி இந்த ஆசீர்வாதம் என்பது ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை. ஷாலோம் அப்படின்னா என்னது? எதுவும் உடைந்து போகவில்லை, எதுவும் தொலைந்து போகவில்லை. நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் புரோக்கன். உங்கள் வாழ்க்கையில் எதுவும் உடைந்து போகாது, எதுவும் தொலைந்து போகாது. 3வது காரியம் என்னன்னா, ஆசீர்வாதம்னு சொல்லும் போதெல்லாம் வேதம் மழையை வர்ஷிக்க பண்ணுவார். உன்மேல் ஆசீர்வாத மழையை வர்ஷிக்க பண்ணுவார். மழைக்கு ஒப்பீடாக பேசுகிறது. அதாவது டூ மச் அபண்டன்ஸ், பிளென்டி. அதாவது தேவைக்கும் அதிகமாக. மழையை வந்து ஸ்டாப் பண்ண முடியுமா? உங்க வீட்டில் இருக்கிற அண்டால போய் பிடிக்க முடியுமா மழைய? மழை எல்லா இடத்துலயும் பெய்யுது. அதெல்லாம் ஒரு இடத்துல பிடிக்கவே முடியாது. சில நேரங்கள் அடி அடின்னு அடிக்குது. நம்ம ஊர் உலகத்துல டேமுக்கு மேல கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் நிரம்புது. ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வாதம் என்பது மழையாக உன் வாழ்க்கையில் வர்ஷிக்கப்படும், இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் என்ன பண்ணும்? வானத்தின் மதுகெல்லாம் திறக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கொட்டும். அப்ப அந்த ஆசீர்வாதம் கொட்டுகிற போது 4வது காரியம் என்ன சொன்னா, இந்த ஆசீர்வாதம் எல்லை இல்லாத அளவிற்கு, நிற்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு அறுவடையை கொண்டு வந்து தரும். நீங்க ஏற்கனவே விதைச்சிட்டீங்க. ஏதோ என்ன வேணா விதைக்கலாம்ல. இப்ப பாருங்க, இன்னைக்கு நீங்க நேரத்த விதைச்சிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்றீங்க இப்போ? இப்ப நீங்க பண்றீங்க வேஸ்டிங் டைமா? இன்னைக்கு வேஸ்டிங் டைம் இல்ல. இன்னைக்கு வந்து சோயிங் டைம். சண்டே காலையில நம்ம என்ன பண்றோம்? விதைத்து கொண்டிருக்கிறோம். எதை? ஆண்டவரிடத்தில் வந்து உட்கார்ந்து பாட்டு பாடுறோம். நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம். யோசிச்சு பாருங்களேன். நான் ஒண்ணு சொல்றேன். இதெல்லாம் நம்ம செலுத்தணுமாங்க? அதெல்லாம் அப்படியே நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தானே அப்படின்னு. ஒண்ணும் இல்ல. இயேசு வந்து இதெல்லாம் முக்கியம் இல்லன்னு நீங்க அப்படி நினைக்கிறீங்கன்னா, நிறைய சம்பவம் இருக்கு. ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன். இயேசு பாருங்க, ஒரு நாள் போயிட்டு இருக்காரு. 10 குஷ்டரோகிகள் வர்றாங்க. 10 குஷ்டரோகிகள் வந்தோனே 10 குஷ்டரோகிகள் சுகமாயிட்டாங்க. அற்புதம் செய்யறதுலாம் ஆண்டவருக்கு ஈஸி. சொல்றாரு, பார்க்குறாங்க, குஷ்டரோகிகள் வர்றாங்க. அவர் சொல்றாரு, போய் நீ ஆசாரியன்ட்ட காட்டுன்றாரு. இவனுங்க போயிட்டு இருக்கிற வழியிலே சுகமாயிட்டானுங்க. எத்தனை பேரு? எத்தனை பேர் சரியானாங்க? 10 பேரும் சரியாயிட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் என்ன பண்றான்? இயேசு கிட்ட வரான். இயேசு கிட்ட வந்து சொல்றான், இயேசுவே ரொம்ப நன்றி. குஷ்டரோகமா இருந்தேன். ஊர்ல ஒதுக்கி வச்சிருந்தாங்க. எங்கேயும் போய் சாப்பிட கூட முடியாது. அங்க எங்கேயோ ஓரமா வச்சிருவாங்க. ரொம்ப கஷ்டம். குடும்பம் இல்ல, எதுவுமே இல்ல, வாழ்க்கையே இல்ல. வாழ்க்கைய குடுத்தீங்களே ஐயா, நன்றி ஐயா அப்படின்னு கேக்குறேன். இயேசு என்ன சொல்லிருக்கணும்? பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிக்கல. ஏம்பா 10 பேரை சுகமாக்கணுமே, 9 பேர் எங்க? ஒருத்தன் தான் வந்தியா நீ? 9 பேர் எங்க போனாங்க? அப்ப நான் சொல்றேன் பாருங்க, அற்புதத்தை செஞ்சுட்டு அவர் பாட்டுக்கு போகல. நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். தேங்க்ஃபுல் ஹார்ட். அதாவது நீங்க நன்றி செலுத்துகிறது உங்களுடைய அடுத்த அற்புதத்தின் வாசல். நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, அந்த 9 பேரோட இந்த ஒருத்தனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. சுகத்தை கிடைச்சிட்டு 9 பேர் போயிட்டானுங்க. இந்த ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு ஊழியக்காரர் தான் சொன்னாரு பாருங்க, ஒரு வீல் பஞ்சர் ஆன உடனே 3 வீல் பஞ்சர் ஆகாம இருக்குது, அதுக்கு சோத்திரம் போடுன்றார். 4 வீலும் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒரு வீல் தான் ஸ்பேர் இருக்குது. 3 டயர் என்னவா இருக்குது? பஞ்சர் ஆகாம இருக்குது. அவரு இன்னொன்னு சொல்றாரு, வீடு இந்த பக்கம் சாஞ்சி போகுதுன்னா அந்த பக்கமா போய் நன்றி சொல்லு, ஏன் அந்த பக்கம் சாயலல்ல? எப்படி பாருங்க எடுத்துட்டு போறாரு. நம்ம மனசு வந்து எப்படின்னா எப்பயுமே கரெக்டா குறையதான் சொல்லும். அது இல்ல, இது சரியில்லை. குடும்பத்திலயும் அப்படிதான். அரிசி இருக்குல்ல, அரிசிக்கு நன்றி சொல்லுங்க. பருப்பு இல்ல தான் தெரியுதே. அரிசிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே என்ன பண்றாரு? 5 அப்பம் 2 மீனை வாங்கி கைகளில் எடுத்து பரத்தில் இருக்கிற பிதாவினிடத்தில் ஸ்தோத்திரங்களை செலுத்த ஆரம்பித்தார். நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் பெருகும். சம்பளம் வாங்கின உடனே என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த பணத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அக்கவுண்ட்ல வந்து விழுந்த சம்பளத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
இந்த மாசம்னா கொஞ்சம் 10 நாள் லீவ் போட்டிருந்தா என்ன ஆயிட்டு இருக்கும்ல? 10 நாள் லீவ் போட்டா ஃபுல் சம்பளம் குடுப்பாங்களா? எத்தன ஃபேக்டரில குடுப்பாங்க? ஃபுல்லா போனாலே அவன் அத கட் பண்ணலாமா, இத கட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறான். பாதி மாசம் போடலன்னா பிள்ளை சம்பளம் போடுவான். போடவே மாட்டான். ஆனா ஆண்டவரு நல்ல கை கால்லாம் குடுத்து, நல்ல ஸ்ட்ரென்த் எல்லாம் குடுத்து, எந்த பலவீனமும் வராம போய் அந்த வேலைய பார்க்க வச்சாரு. சம்பளத்த போட்ட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பணத்தை நீர் பெருக பண்ணுவீர். இந்த பணத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அன்னைக்கு ஆண்டவர் கையிலும் கம்மியா தாங்க இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க. நீங்க யோசிக்கிறீங்களே, ச்சே என்னடா பண்றது? இத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம கையில காசு கம்மியா தான் இருக்குது. யோசிச்சிருக்கீங்களா அந்த மாரி? யோசிக்கிறீங்களா? சம்பளம் வந்து என்ன இந்த சம்பளம் பத்தவே மாட்டேங்குதே அப்படின்னு. இயேசு 3 நாள் பிரசங்கம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வானத்துல இருந்து பொத 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 பொதன்னு அப்பம் விழுந்துச்சா? சொல்லுங்க. வானத்துல இருந்து அப்பம் விழுந்துச்சா? விழல. ஒரு சின்ன பையன் அவன் பாவம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் குடுத்துருக்காங்க. அவங்க அம்மா வந்து சின்ன பையன்கிட்ட எவ்வளோ ஸ்நாக்ஸ் குடுப்பாங்க? இவ்வளோ பெரிய அப்பமா குடுப்பாங்க. சும்மா இத்துணூண்டு பன்னும், சும்மா இந்த இத்துணூண்டு மீன் போட்டு பாக்ஸ்ல அடிச்சு குடுத்துருக்காங்க. அவன் பாவம் இன்ட்ரெஸ்ட்ல சாப்பிடாமலே இருக்கிறான். அத கொண்டு வந்து குடுக்குறாங்க. இயேசு அதை ஸ்தோத்திரம் பண்ணி அதை ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கிறாரு. 15,000 பேர் சாப்பிடுறாங்க. நான் சொல்றேன் உங்களுடைய சம்பளமும் இப்படித்தான் பெருகும். வாடகை கட்டுறதுக்கும் இருக்கும். வாட்டர் பில் கட்டுறது, எலக்ட்ரிக் பில், உங்க ஃபீஸ், நீங்க வாங்குற துணி, நீங்க வாங்குற பொருட்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிரணும்? எடுத்து அதுக்கு நன்றி செலுத்தி, அதை ஸ்தோத்தரிச்சு, ஆசீர்வதிச்சு, ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிங்க. இருக்கீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. இந்த பூமி வந்து ஒரு விதமான பூமிங்க. நம்ம இருக்கிறதுனால தான் இந்த பூமி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. உங்க தெரு ஏன் நல்லா இருக்கு தெரியுமா? உங்க தெரு ஏன் நல்லா இருக்கு தெரியுமா? நீங்க இருக்கிறதுனால தான். எத்தனை முறை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? அந்த பக்கத்துல ஏதாவது டபால் டிபால்னு விழும். இங்க விழாது ஆனா. ஏன்னா நம்ம இங்க நிக்கிறோம்ல. ஆமா. இந்த பக்கம்லாம் வராது. நீங்க இருக்கிறதுனாலே உங்க தெரு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குது. நீங்க இருக்கிறதுனாலேயே அந்த தெரு நன்மையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப நீங்க யார் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. கலாத்தியர்ல இருந்து பார்த்தோம். எப்படி இது சுவிசேஷமாக ஆபிரகாமுக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது. அதுல முதல் காரியம் என்ன பார்த்தோம்னா, ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் போட்டிருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதத்துக்கு பேரே ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னு வச்சுட்டாரு. ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு எனக்கு வேலை இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வாதம் கொடுத்துக்கிறாரு. ஐயோ ரொம்ப கொடுமையா இருக்குது, வியாதியா இருக்குது, ஸ்தோத்திரம், பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு வியாதி, தரித்திரம், கஷ்டம், நஷ்டம் இதெல்லாம் ஆசீர்வாதம்னு போட்டுட்டு இருப்பாங்க. ஆசீர்வாதம்னா நேரா ஆபிரகாம்கிட்ட போகணும். ஏன்னா ஆசீர்வாதம்னால என்னது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம், அதுல 2வது பகுதி என்ன சொன்னா, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நம்மளுக்கு வரும்படியாக இயேசு கல்வாரி சிலுவையிலே சாபமானார். எனக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வர்றதுக்காக ஒரு சிலுவையில மரித்தார். புதிய ஏற்பாட்டுல அநேக முறை ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் விசுவாசமும் திரும்ப திரும்ப பேசப்படுகிறது. எதற்காக என்றால் அதுதான் ஒரு மாடல். உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னார்னா யார் மாடலை போய் பார்க்கலாம்? யாரை போய் பார்க்கலாம்? ஆபிரகாமை பார்க்கலாம். இல்லைங்க அது ஆவிக்குரியது அப்படிலாம் சொல்லவே கூடாது. ஆடு, மாடு, ஒட்டகம், கழுதை, வேலைக்காரன், வேலைக்காரி, வெள்ளி, பொண்ணு உடைய சீமானா இருந்தான் அப்படின்னா அது ஆசீர்வாதம். அப்ப அதை நீங்க என்ன பண்ணணும்? எதிர்பார்க்க வேண்டும். சரி, அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அவனுடைய குடும்பத்திலையும் அவனுடைய வாழ்க்கையிலும் எல்லா இடத்திலையும் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதத்தை போட்ட உடனே ஆபிரகாம் வந்து எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா பஞ்சத்துக்குள்ள போறாரு. ஆனா அந்த பஞ்சத்துல ஆசீர்வாதம் பெருசு என்பதை காட்டுவதற்காகவே ஆண்டவர் அந்த நிலையில நடத்துறார். ஆசீர்வாதம் போட்ட உடனே எல்லாம் வானத்துல இருந்து எதுவும் விழல. ஃபுல்லா பஞ்சம், சுத்தி ஊரெல்லாம் பஞ்சம். ஆனா ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தினால ஐஸ்வர்யம் உண்டாகுது. வெள்ளியும் பொண்ணும் ஆடு மாட்டு ஓட்டெல்லாம் வந்து பெரிய சீமானா மாறிட்டான். அந்த ஊர் ராஜாவே அவனை என்ன பண்றான்? அவனுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறான். அதுக்கடுத்து 2வது என்ன பார்த்தோம்னா, எப்படி ஆபிரகாமோட ஒட்டிட்டு இருக்கிற இந்த லோத்து பெரிய பணக்காரன் ஆயிட்டான். எதுவும் பண்ணல, சும்மா ஒட்டிட்டு இருந்தான் ஆபிரகாமோட. பார்த்தா இப்ப என்ன ஆயிட்டான்? பெரிய பணக்காரன் ஆயிட்டான். நம்ம கூட ஒட்டிட்டு இருந்தாலே என்ன ஆகும்? பணக்காரன் ஆயிடுவான்.
ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், ஆசீர்வதித்தார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அதனாலதான் பாருங்க, பார்வோன் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தத தேவன் 2, 3ஆம் தலைமுறை வரைக்கும் நினைவு கூர்ந்து யோசேப் என்கிற ஒரு மனிதனை எகிப்துக்கு அனுப்பிச்சு அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் அடிக்கிறாரு. நீ என் ஆள் ஆபிரகாம் நீ ஆசீர்வதிச்சிட்டல, இப்ப பாரு நான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் பஞ்ச தேசத்தில் எகிப்துக்கு வந்து உணவு வாங்கினாங்க. பார்வோன் செல்வந்தனானா யார் ஆக்குனதுன்னா யோசேப்பு தான். யோசேப்பு தான் பெரிய ஆள் ஆக்கி விட்டான். அப்போ ஒரு மனிதனோட அதாவது ஒட்டிட்டு இருக்கிறதே பெரிய ஒரு பாக்கியம். இங்க சபையில நீங்க ஒட்டிட்டு இருக்கிறதே ஆசீர்வாதம். இந்த சபையில வந்து இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கிறதே ஆசீர்வாதம். இங்க வந்து வாரம் வாரம் வந்து கேட்டுட்டு எல்லா செய்திகளையும் கேட்டுட்டே இருந்தீங்கனால எல்லாம் நடந்துட்டே இருக்கும். கதவுகள் திறக்கும், நன்மைகள் உண்டாகும், சுகம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், வேலை உண்டாகும், லாபம் வரும், நன்மையெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஆனா என்னன்னா இந்த அசோசியேஷன்லயே இருக்கணும், விட்டுட்டு போயிடக்கூடாது. லோத் அந்த தப்பு தான் பண்ணிட்டான். இப்ப நம்ம அதை தான் பார்க்க போறோம். தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணி போயிட்டான் வெளியே. ஆனா ஆசீர்வாதம் உள்ளவன் எப்படி பேசுறான் பாருங்க. ஆபிரகாம் வந்து பேசுறான், நீ வடக்கு போறேன்னா நான் தெற்கு போறேன், நீ லெஃப்ட்ல போறியா நான் ரைட்ல போயிட்டு போறேன், நீ அங்க போறியா நான் இந்த பக்கம் போறேன். ஆனா பிரிஞ்சு போனது மனசு கஷ்டம். கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்து இருக்கும்போது ஆண்டவர் வந்து பேசுறாரு, ஆபிரகாமே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ கண்களை ஏறெடுத்து பார். அதான் நான் உங்களை கேட்டேன் போன வாரம், நீ எதை பார்க்கிறீர்கள்? இன்னைக்கு நான் திரும்ப கேட்கிறேன் உங்களை பார்த்து, எதை பார்க்கிறீர்கள்? What do you see? யோசேப்பு எதை பார்த்தான் தெரியுமா? யோசேப்பு கனவை பார்த்து கொண்டே இருந்தான். யோசேப்பு தரிசனத்தை பார்த்து கொண்டே இருந்தான். பாவம்லாம் வந்து பக்கத்துல ஒரு ஓட்டம் பிடிச்சான். ஓட்டம், ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டான். பாவம் செய்யறதுக்கெல்லாம் டைமே கிடையாது இங்க. ஏன்? எனக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது, எனக்கு ஒரு எதிர்காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதுக்காக நான் போயிட்டு இருக்கிறேன், அதை நான் அடைய போறேன். கடைசியில் என்ன, ராஜா அவன் சமூகத்துல போய் நிக்கிறான். சகோதரர்லாம் அவன் சொப்பனம் பார்த்த மாதிரி வந்து வணங்குகிறார்கள். அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கொண்டு போய் விட்டுட்டார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தையும் பார்வையும் உங்க கோல், உங்க பர்பஸ், அதெல்லாம் எப்படி யோசேப்பு முன்னாடி வச்சிருந்தானோ அது மாதிரியே முன்னாடி வச்சிருங்க. சரி, அடுத்து பார்ப்போம் பாருங்க. ஆதியாகமம் 13:14. லோத் ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை எடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். பார்க்க சொல்றார் ஆண்டவரு. அன்னைக்கு ஆபிரகாம் பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லை. ஏன்னா ஆபிரகாமுக்கு ஒரு பையன் கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் நினைச்சாரு, லோத்தை வந்து நம்ம பையன் மாதிரி வச்சுக்கலாம், அப்படிதான் நினைச்சு கூட கூப்பிட்டு வந்தாப்புல, நம்ம கூட இருப்பாப்லன்னு. அவன் போயிட்டான். அப்புறம் எலியேசர்னு ஒருத்தர் இருந்தாப்புல, வீட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் விசாரிக்க, எல்லாம் ஆடெல்லாம் கரெக்டா போதா, எல்லாம் கரெக்டா குட்டி போடுதா, மாடெல்லாம் நல்லா பால் கறக்குதா. அவன் சொன்னான், சரி நம்ம வீட்டிலே வாழ்ந்துட்டான், அவன் நம்ம சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டோம். அதுவும் கிடையாது. அப்புறம் ஆகார் மூலமா இஸ்மவேல்னு இல்ல, அது ஆண்டவர் சொல்ற, அதுவும் கிடையாது. 100 வயசுல அவனுக்கே ஒரு குமாரன் பிறகுது, ஈசாக். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண மாதிரி அவனுடைய சந்ததியவே பெருக பண்றார். அப்போ அந்த டியூரேஷன் டைம்ல எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருந்திருக்கும். வாக்குத்தத்தம் பண்ண நேரத்துல இருந்து வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. சில நேரங்களில் வேதத்துல கூறப்பட்ட வாக்குத்தத்தங்கள் 400 வருடம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. சில நேரங்களில் 200 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில சில நேரத்தில் 10 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி ஆயிட்டு. சொன்னாரே என்ன ஆண்டவரே சொன்னீங்க, நம்மளுக்கு எப்படின்னா சொன்னா இந்த கதவை திறந்து வெளியே போனோம்னா ஒன்னும் காணோம். நேத்து நைட்டே சொன்னாரு, இன்னைக்கு நைட் ஆகுது, இன்னும் ஆளு ஒன்னும் கடக்கு. வேதம் சொல்லுது, வாக்குத்தத்தமானதை விசுவாசத்தோடும் பொறுமையோடும் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இப்ப நம்மளுக்கு 2 மினிட்ஸ் நூடுல்ஸே லேட்டா இருக்குது. இப்போ டைம் வந்து 2 மினிட்ஸ் நூடுல்ஸ்,
அந்த 2 மினிட்ஸ் என்ன சார், என்ன 1 மினிட்ல தான் ஆகாதா அப்படின்ற அளவுக்கு நம்ம எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் ஆகி போயிடுச்சு பாருங்க. எல்லாம் போட்டோமா கிண்ணோமா அதான் சாப்பிட்டு போயிட்டே இருக்கணும். நல்லா ஸ்பீடா போயிட்டு இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் நின்று உக்காரணும், பிரசன்னத்தில் இருக்கணும், நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். என்ன சட்டுப்புட்டுன்னு நடக்காதாங்க? அது வேற, அது வேற. அப்படி நடக்கிறது இல்லை. அப்படி நடந்தா நல்லா இருக்கும். நானும் வர்ற வரலாம் பார்சல் சர்வீஸ் பண்றேன். உங்க வீட்டுக்கெல்லாம் வந்து குரியர் போட்டு போயிட்டே இருக்கலாம் சர்ன்னு. நீங்க வேற பாவம் கிளம்பி வந்து. நான் அப்படி நடக்கிறது. வந்து உக்காந்து வசனத்தை கேட்டு இருதயத்துல வச்சு திருப்பி காதால கேட்டு உங்க வாயால பேசி திருப்பி அது இருதயத்துல போய் உங்க இருதயத்தினால் அது நிரப்பப்பட்டு திருப்பி அது உங்க வாயால பேசி அது உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய இம்பாக்ட கொண்டு வரும். இதுதான் ப்ராசஸ். அற்புதத்தை நான் பேசலைங்க. அற்புதம்லாம் இருக்குது. அற்புதம்ன்றது அது டோட்டலா வேற. அது எப்படி ஆகுதுன்னா, உங்களால விசுவாசிக்க முடியல, உங்களால எதுவும் செய்ய முடியல, பலவீனமா இருக்கீங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, வர்றீங்க, ஜெபம் பண்றோம், ஆண்டவர் அற்புதத்தை செய்றார். நான் பேசுறது ஆசீர்வாதம். எப்பயுமே சுகமா இருக்கிறது. ஐயோ ஐயோ முள்ள ஆண்டவர் ஐயா ஐயா முடிய போதா காலியா யாராவது தூக்கி விட வந்தா இருக்குது. ஏன்னா இல்லாட்டி காலி ஆயிடுவாங்க. அப்படி இல்லை. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருந்து அதைய பேசிக்கொண்டு அது சொல்லப்பட்டிருக்கிறவெல்லாம் செய்யறான் பாருங்க. அவன் வெற்றி உடையவனாகவும் செழிப்புடையவனாகவும் இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இதே கண்ணோட்டமா இருக்கணும். பாருங்க, யோசேப்பை தூக்கி ஜெயில போடுறாங்க, கிணத்துல போடுறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. தப்பு பண்ணாரா யோசேப்பு? தப்பு பண்ணல. என்ன தப்பு பண்ண? ஒரு தப்பு பண்ணல. தெரியும், அவன் அடி விட்டா அடிச்சவன் தூக்கி போட்டவன் ஏதோ ரோட்ல இருக்கிறவனா கூட பரவாயில்ல, அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம். சொந்த வீட்டில் இருக்கிறவனுங்க அண்ணனுங்க தான் இவனை பார்த்துக்கிட்டு இருக்கணும். தம்பிய அவனே தூக்கி குழியில போடுறான், அவனே இவனை தப்பு சொல்றான். தூக்கி விடுறதுக்கு யாருமே கிடையாது. ஆனா இவன் கண்களை விட்டு அந்த கனவு பிரியாது இருக்கிறது. இன்னைக்கு நான் அதை தான் சொல்றேன். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தமோ அது நிறைவேறுகிற நேரமோ ரெண்டுத்துக்கும் நடுவுல நீங்க என்ன பண்றீங்க? ஹவ் ஆர் யூ? அதான் உங்க கேரக்டரே. சிலர் வந்து முறுமுறுத்துனே இருப்பாங்க. என்னத்தா பேசா நடந்துச்சு? ஆமா பெரியாது. ஆமா எத்தனை வாட்டி நாங்களும் சர்ச்சுக்கு வந்துக்கிறோம், காலையிலே வந்துட்டோம். என்ன ஆச்சு இப்போ? வாரம் வாரம் வந்தோம், மாசத்துக்கு 2 வாட்டி வந்தேன். நான் காணிக்கை கொடுத்தேன், உபவாசம்லாம் போட்டேன், நான் டெய்லி பைபிள் படிக்கிறேன். என்ன பெருசா நடந்து போயிடுச்சு? கூடவே பிசாசுலாம் பேசுவான், நிறைய பேசுவான். அங்க பாரு அங்க பாரு, அவங்களாம் இஷ்டத்துக்கு வாழ்றாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. நீ மட்டும் உனக்கு மட்டும் என்ன நடந்துச்சு? எல்லாம் வரும். என்ன டைம்? வாக்கு தத்துவம் கொடுத்த டைம்ல இருந்து நிறைவேறுகிற அந்த கேப்ல நடக்கிறது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரு பெண் கற்பம் தரிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் மந்த்லேயே தெரிஞ்சிருமா ஊருக? சிலருக்கு 5-6 மாசம் ஆனாலும் தெரிய மாட்டேங்குதே. சொல்லிடுவீங்களா அப்போ போயிட்டு? அதெல்லாம் இல்லை, சும்மா கதை சொல்லாதீங்க, சும்மா போங்க அப்படியே சொல்லுவீங்க. அவங்களுக்கு தெரியும். ஊரே இல்லைன்னு சொன்னாலும் உள்ள குழந்தை இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும். ஆனா வர்றதுக்கு இன்னும் ஒரு 9 மாசம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. வருமா? ஆனா கண்டிப்பா வரும். வெயிட் பண்ணுமா? கண்டிப்பா வெயிட் பண்ணும். இல்லைங்க அது டைம் இல்லை சார், நான் செம பிஸியான ஆளு, உங்களுக்கே தெரியும்ல, நான் எவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறேன், சட்டு புட்டு ஒரு 2 மாசத்துல பண்ணுங்க. பண்ண முடியாது, இன்னும் அந்த டெக்னாலஜி வரல, வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்போ வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இமீடியட்டா நம்மளுக்கு வர வேண்டியது விசுவாசமும் பொறுமையும். அப்ப விசுவாசத்தை நான் கத்துக்க வேண்டியதா இருக்குது. ஆபிரகாம் கிட்ட போக வேண்டியதா இருக்குது. ஆபிரகாம் என்ன பண்ணாரு? காலையில போய் பார்க்கறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் மணல் பத்தல, மணலே. ஆமா ஆண்டவரே, மணல். அந்த மணலத்தனையாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படின்றாரு. சரிங்க ஆண்டவரே, ஓகே. நைட் ஆயிடுச்சு. நைட் ஆன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இந்த நட்சத்திரங்களை எல்லாம் என்ன கூடுமானால் என்னன்றார். இவனும் 1 2 3 என்றாப்ல அது போயிட்டே இருக்குது, நிறைய தௌசண்ட்ஸ் அப்படியே போகுது. ஆண்டவர் சொல்றான், அப்புறம் முடியல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நட்சத்திரம் தனையாய் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்.
சொன்னார், ஆண்டவர் எல்லாம் கரெக்ட், ஒரு புல்ல தான் கேட்கறேன் நானு. ஆண்டவர் சொல்றாரு, மணலை தனியாய் நட்சத்திரங்களை தனியாய். இவரு கேட்கறது ஒன்னே ஒண்ணு கொடுங்க, வேற அதிகமா இல்ல. ஒண்ணு. உங்க வாழ்க்கையில கூட இப்ப நான் பேசுறதெல்லாம் அப்படிதான் இருக்கலாம். ஒரு 1,00,000 ரூபாய் இருந்தா போதுங்க, எல்லா பிரச்சனையும் சால்வ், நிம்மதியா இருப்பேன். ஒரே 1,00,000. நீங்க கோடான கோடியாய் பெருகுவாய், 1000 மடங்கு பெருகுவாய். அவ்வளவுதான் வேணாங்க, 1,00,000 ரூபாய் போதும். சிலருக்கு 10 லட்சம் போதும். எனக்கு ஒரே ஒரு வீடு தர சொல்லுங்க. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு தான் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றதெல்லாம் கோடா கோடியாய் பெருகுவாய். ஆபிரகாம் கேக்குறாரு, ஒண்ணு கொடுங்க சார். ஒன்னே ஒண்ணு காட்டலங்க கண்ணுல. தான் சொல்றேன், ஆண்டவருடைய லெவல் ஆஃப் திங்கிங், அவர் லிமிட்லெஸ், எல்லைக்கு அப்பாற்பட்டு. எப்படி யோசிக்கிறார் பாருங்க. வாழைப்பழத்துல எத்தனை பழம் இருக்குது? நீங்க எத்தனை பழம் சாப்பிட்டுருக்கீங்க? ஒரு 10 வெரைட்டி சாப்பிட்டுருப்பீங்களா வாழைப்பழத்துல? மாம்பழம், நம்ம ஊர்ல மாம்பழம் இந்த வந்துடும் பக்கம் தான். இல்ல, எத்தனை வெரைட்டி சாப்பிட்டுருக்கீங்க? ஒரு 20 வெரைட்டி சாப்பிட்டுருப்பீங்களா? 20 வெரைட்டிக்கு மேல சாப்பிட்டவங்க யாராவது இருக்கீங்களா? சாப்பிட்றீங்களா? நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் இருக்குது தெரியுமா? நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் ஆஃப் மாம்பழம் இந்த உலகத்தில் இருக்குது. நம்ம சாப்பிட்டு சும்மா 20-30 வெரைட்டி தான் சாப்பிட்டுருக்கோம். எங்க போறது? இன்னும் எத்தனையோ காடுகள், எத்தனையோ ஃபாரஸ்டுக்குள்ள மனுஷனே உள்ள போனது இல்ல. அந்த மாதிரிலாம் இருக்குது இந்த உலகத்துல. யார் உண்டாக்குனா? ஆண்டவர் தான் உண்டாக்குனா. அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்டவர், திரளானவர், ஏராளமானவர், தாராளமானவர். அவர் செஞ்சாலே அப்படிதான் செய்யறாரு, அவர் பேசினாலே அப்படிதான் பேசுறாரு. இந்த மைண்ட் செட் எனக்கு வந்துடணும். பேசினாலே பெருசா பேசுற, ஏராளமானவர், தாராளமானவர், எனக்கு ஏராளத்தையும் தாராளத்தையும் தருவார். இது என் மனசுக்கு உள்ள போகணும், நான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திரளாகிறதாய் பார்க்கணும். அப்ப ஆபிரகாமுக்கு டைம் ஆனது என்னது? ஆண்டவர் லேட் பண்ணல. அவரு ஆபிரகாமு தான் ஜாதிகளுக்கு தகப்பனாவதை அவன் பார்க்க வேண்டியதா இருந்தது. கடைசியில என்ன ஆச்சுன்னு சொல்லட்டுமா? அவன் விசுவாசத்தை எவ்வளவு பெரிய ஆளாயிட்டார் தெரியுமா? ஈசாக்கு வளர்ந்து வந்துட்டாப்புல. நம்ம நினைக்கிறப்ப மாதிரி பொடி பையன் கிடையாதுங்க. நல்ல ஒரு வாலிபன் ஆகனப்போ ஆண்டவர் ஒரு நாள் சொல்றாரு, உன் ஒரே மகனை கொண்டு அந்த மலையில பலி செலுத்துன்றார். நம்மளா இருந்தா நைட்டு தூக்கம் வருமா? சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் சோத்திரம். அப்பாலே போ பிசாசு பேசுறானா? ஆண்டவர் பேசுறாரா? எல்லாம் என்னமும் வரும். ஆண்டவர் தான் பேசுறாரு. அண்ணவரை இப்படிலாம் பண்ணலாமா? காலில் நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கம் ஜாஸ்தியா வரும். ஆண்டவர் கொஞ்சம் இடுப்பு அப்படியே கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம நாளைக்கு போலாமே. அப்படியே வீட்டுக்கு முன்னாடி பலி செலுத்துன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? தார் இது பாரு அந்த மலை, அங்க போன்றார். இவன் பல நாள் பிரயாணமா கிளம்பி போயிட்டு இருக்கிறான். வீட்டுல தாரா பாட்டி கூட சொல்ல, கிளவா மண்டையில தான் ஆகி போயிடுச்சு, 100 வயசுல குழந்தைய போயிட்டு வச்சுக்கிறோம், பலி செலுத்த போறியான்னு ஆபிரகாம் கட்டி போட்டிருப்பாங்க. யாருக்கிட்டையும் சொல்லும் போதே சொல்றான், வேலைக்காரன் சொல்றான், நானும் பிள்ளையாண்டானும் பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இவன் என்ன சொல்றான்? எப்படி திரும்பி வர முடியும்? அவன் எப்படி நம்பினான்னா, நான் துண்டு துண்டா வெட்டி எரிச்சு சாம்பலாக்குனதுக்கு அப்புறம் அந்த சாம்பல்ல இருந்து திரும்ப ஈசாக்கு வருவான். ஏன் தெரியுமா? ஈசாக்கின் மூலமாக தான் சந்ததி விளங்கும். ஏன்னா நட்சத்திரத்தனையாய் பிறகுவேன், மணலத்தனையாய் பிறகுவேன் என் மனசுக்குள்ள ஆணித்தரமா உள்ள போயிருச்சு. இதை எவனும் அழிக்க முடியாது, நீ அழிக்கவே முடியாது. இதுதான் பாருங்க, யாரோ உங்களை ஏதோ தப்பா சொன்ன உடனே அது நிஜமாயிரும்ன்ற ஒரு எண்ணம் வருது பாருங்க, பயம் வருது பாருங்க. அவன் என்ன ஏதோ பண்ணிட்டா, என்ன பார்த்தா அவன் இப்படி சொல்லிட்டானே, நான் இப்படி ஆயிருவனோ? அதெல்லாம் ஆக முடியாது. அதான் பாருங்க, எதிர்மறைய நம்ம நம்புறோம். முற்போக்கா தேவனுடைய வார்த்தையை நம்ப முடிய மாட்டேங்குது. பாசிட்டிவா தேவனுடைய வார்த்தை சொல்றது நம்ப முடிய மாட்டேங்குது. ஆனா ஆபிரகாம் எவ்வளவு தேர்ச்சி பெற்றவன் ஆயிட்டான்னா, பலியை செலுத்த சொன்னாலும் பலி செலுத்துறேன் சார், எப்படி வெட்டணும்? இப்படி வெட்டணுமா, இப்படி வெட்டணுமா, எரிக்கணுமா, எரிச்சிடலாமே. இவர் போய் வெட்டுறதுக்கு கைய வாங்குறாரு. அங்க வானத்துல இருந்து சத்தம் வருது, ஏய் போடாத, போதும் போதும், நிப்பாட்டு, இதை வெட்டாத. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போய் நிக்குது பாருங்க அந்த விசுவாசம்.
அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. இது கண்டிப்பா செஞ்சே தீர்வாருங்க. என்னை ஆசீர்வதித்தே தீர்வார், என்னை பெருக பண்ணியே செய்வார். நிச்சயமா நடக்கும், நடக்காம போகாது. அது வருடங்கள் பாருங்க. எல்லாத்துலயும் இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னு வச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதர்களினால் நிரப்பப்பட்ட உலகம். நீங்க சொன்ன பாத்தீங்களா, அந்த இடத்த நம்மளுக்கு தர வேண்டியது 8 வருஷத்துக்கு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி தர வேண்டியது. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிப்பாடு வர வேண்டியதா இருக்குதே. என்ன பண்றது? ஆண்டவருடைய நோக்கம் அங்கதான் இருக்கணும்னு. வேற எங்க போக முடியுமா? போக முடியாதே. 7-8 வருஷம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்ன? அதனால ஒண்ணும் இல்ல. மனுஷனுக்கு புரியறதுக்கு டைம் ஆகுது. சில ப்ராசஸ் கூட போறான். என்ன பண்றது? லாக்டவுன் ஆயிடுச்சு, என்ன பண்ண முடியும்? உலகம் சம்பவங்கள் ஆகிறது. நீங்க சோர்ந்து போகாதீங்க. அதனால ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிறதுனால நடக்கலன்னா சோர்ந்து போகாதீங்க. இந்த காலை வேளை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எதுக்கோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? எதுக்கோ விசுவாசித்துட்டு இருக்கீங்களா? 5 வருஷம் ஆயிடுச்சா? இல்ல 20 வருஷமா ஆயிடுச்சா? நான் சொல்லுகிறேன், உங்களை உண்டாக்கினவர், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அற்புதத்தை செய்கிறவர், அதிசயத்தை செய்கிறவர். சோர்ந்து போகாதிருங்கள். ஏற்ற காலத்தில் அறுப்பீர்கள், ஏற்ற காலத்தில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். வசனம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். இப்போ இந்த துக்கம் உண்டாயிருது, சந்தோஷமா இருக்கு. ஆமா, என்ன பெருசா நடந்துருச்சு, நானும் தான் ஜெபம் பண்றேன், நான் தான் பண்றேன். அவனுக்கு நடக்குது வெறுப்பு, கசப்பு, அதெல்லாம் உள்ள குரோ ஆகுது. விசுவாசம் இல்ல, கசப்பு, வெறுப்பு, கடுப்பு, காண்டாகுதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? காண்டாகுது, எல்லாம் வருது. ஆனா என்ன இருக்கணும்? ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன், நன்றி சொல்றேன், என்னையும் ஒரு மனுஷனா எண்ணி எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீர் ஐயா, கொடுத்துட்டீர்ல, நிறைவேற்றுவீர், நிறைவேற்றுவீர். மனுஷங்க இருக்கிறதுனால அவன்கிட்ட பேசினா அவனுக்கு புரிஞ்சு தொலைய மாட்டேங்குது. அதான் சொன்னேன் பாருங்க, அன்னைக்கு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தம்பதியர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஊழியக்காரருக்கு இந்த விமானத்தை போய் கொடுங்க. ஏன்னா அந்த ஊழியக்காரர் இன்னைக்கு ஒரு ஊர்ல இருக்காருன்னா 2 நாள் கழிச்சு 1000 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லணும். அங்கேயும் இங்கேயும் பறக்கிறார் அமெரிக்கால. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவர் விசுவாசிக்கிறார் ஒரு விமானம் வேணும்னு. ஆண்டவர் அந்த தம்பதிகிட்டையும் சொல்லிட்டாரு கொடுக்கணும்னு. அவர் சொல்றாரு, நான் 1 வருஷம். ஆண்டவர் சொன்னாரா நீ விசுவாசின்னு. இவர் கடைசியில் ரொம்ப கடுப்பாயிட்டு சொன்னாரா, ஆண்டவரே நான் இப்ப என்ன பண்ணலன்னா, ஏரோப்ளேன் மாதிரி ரன்வேல இப்படி கையை வச்சுட்டு ஓடல. நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க. ரன்வேல ஏரோப்ளேன் மாதிரி இப்படியே ஓட சொல்றீங்களா? அது ஒண்ணுதான் நான் செய்யல. என்னதான் செய்யறது? விசுவாசிச்சுட்டேன், அறிக்கை செஞ்சுட்டேன், நன்றி செலுத்திட்டேன், சந்தோஷம் அப்படி சிரிக்க கூட செஞ்சுட்டேன், துக்கமா இருக்க கூடாதுன்னு. என்னதாயா செய்ய சொல்றீங்க? அது சொல்றாரு, 1 வருஷம் கழிச்சு அந்த தம்பதியர் வராங்களாம். என்னைக்கு இவர் விசுவாசம் ஆரம்பிச்சாரோ அதே நேரத்தில் அன்னைக்கு அந்த தம்பதி கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த விமானத்தை கொடுக்கணும்னு. இவங்களுக்கு ஏன் லேட் ஆச்சு தெரியுமா? இவங்க ஏன் கொடுக்கறதுக்கு? அதெல்லாம் ஒரு கடன் இருக்கு, இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறாங்க, காசு வரல. அவங்களுக்கு ஏன் காசு வரல? அது ஏதோ பிசினஸ்ல ஏதோ லாஸ் ஆயிட்டு இருக்குது, கம்மியா காசு வருது, அதை கட்டி முடிச்சாதான் நீங்க கொடுக்க முடியும். அதுக்கு 11 மாசம் ஆயிடுச்சு, 12 மாசம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்யறதுக்கு பல நபர்களிடம் பேச வேண்டியதா இருக்கிறது. இந்த காரியத்துக்காக அவங்க ஒரு கூட்டத்தில் ஜெபம் பண்ண போயிருக்காங்க. சார்ல்ஸ் கேப்ஸ் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர், அவருடைய கூட்டத்துக்கு போயிருக்காங்க, ஜெபம் பண்றாங்க. ஆண்டவர் 12 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாருங்க இந்த விமானத்தை கொடுக்க சொல்லி. யாருக்கு? ஜெரி சவேல் இன்னொரு ஊழியக்காரர். கொடுக்கவே முடியல, இவ்வளவு காசு கம்மியா இருக்கு, ஜெபம் பண்ணுங்க. அவர் சொன்னார், அவ்வளவு காசு தானே அப்படின்னு டக்குன்னு செக் எழுதி கொடுத்துட்டாராம் ஊழியக்காரர். என் ஃப்ரெண்டு தான், அவர் கொடுத்துரு. எப்படி நடக்குது பாருங்க. அப்போ இந்த டியூரேஷன்ல, இந்த காலத்துல நன்றி உள்ளவர்களா இருங்க, பொறுமை உள்ளவர்களா இருங்க,
விசுவாசத்துல இருங்க. பதட்டப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நன்றி உள்ளவர்களா, தேவன் மேல அன்புள்ளவர்களா, அதுல இன்னும் பெருகுங்க. ஏதோ ஒண்ணு நடக்கலையா, இன்னும் கொஞ்சம் 2 பாட்டு பாடுங்க. ஏதோ ஒண்ணு நடக்கலையா, இன்னும் ஒரு 10 அதிகாரம் வாசிங்க. ஆண்டவரோட உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க. எதுவும் யாருமே பேசாதீங்க, அமைதியா போங்க. மரத்தடிக்கு போங்க, இல்ல எங்கேயோ போங்க, பார்க்குக்கு எங்கேயோ போங்க, உட்காருங்க. ஆண்டவரே நீ செய்வீர், 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 ஏற்ற நேரத்தில் செய்வீர். மரியாளம்மா வந்தாங்க, நம்ம மரியாளம்மா இருக்கிறாங்கல்ல, இயேசு கிட்ட வந்தாங்க. மரியாளம்மாக்கு என்னன்னா, தேவதூதனே வந்து சொல்லிட்டு போயிருக்கிறான். என்ன சொல்லிருக்கிறான்? உன்கிட்ட பிறகுது சாதா புள்ள இல்லம்மா, தேவகுமாரன். மரியாளம்மா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண, ஏதாவது வித்த காட்டுவார்னு நினைச்சாங்க. ஏதாவது மண்ணுல இருந்து நாய் பூனை எல்லாம் வரும் மாதிரி ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. வீட்டில் வந்து ஏதாவது கலகலகலகா அப்படின்னு ஏதாவது சமையலுக்குலாம் ரொம்ப டைம் ஆகுதுப்பா, ஏதாவது பண்ணுப்பா, ஏதாவது ஜபத்தை பண்ணு, டக்குன்னு சமையல் ஆகிற மாதிரி. அதெல்லாம் எதிர்பார்த்தாங்க, ஒன்றும் பண்ணல இயேசு. இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வர வந்திருக்காங்க. வந்த உடனே மரியாதை கேட்குறாங்க, என்னப்பா ஏதாவது பண்ணப்பா, 30 வருஷம் ஆகுது, ஏதாவது பண்ணு. ஏசு கேட்குறாரு, என் வேலை இன்னும் வரலையே. அந்த அம்மா போயிட்டாங்க, அமைதியா போயிட்டானா. ஒன்று மட்டும் சொன்னாங்க, அவர் என்ன சொன்னாலும் செஞ்சிரு. இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன், ஏதோ ஒன்று விசுவாசித்துட்டு இருக்கீங்கல்ல, ஏதோ ஒன்று நடக்கணும் உங்க வாழ்க்கையில, அதுக்கு டோட்டலா ஆப்போசிட்டா ஒன்று செய்ய சொல்லுவார். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சம்பந்தமே இல்லாம சொல்லுவார், சம்பந்தமே இல்லாம, சம்பந்தமே இருக்காது. தேவைப்படுறது திராட்சை ரசம், அட்லீஸ்ட் கேசரி பவுடர் வாங்கிட்டு வருவா சொல்லியிருக்கலாம்ல. கேசரி பவுடர்னா என்ன பண்ணலாம், தண்ணியில கொஞ்சம் கலந்து சர்க்கரை கலந்து குத்துடலாம் இல்ல, இல்ல கொஞ்சம் திராட்சை ரசத்தை எடுத்துட்டு அதுல நம்ம நிறைய தண்ணியை கலந்து குத்துடலாம். இதெல்லாம் நம்ம டெக்னிக்ல. சாம்பார்ல வந்து சாம்பார் கம்மியாச்சுன்னா என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, சுடு தண்ணி எடுத்து ஊற்றினா அவங்க ரசம் மாதிரி ஆயிடும். தண்ணி சாம்பார் அடிச்சு போடு. நம்மளுக்கு நிறைய டெக்னிக்ஸ் தான் தெரியும். அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக் ஃபாலோ பண்ணிருக்கலாமே. இல்ல, நேரா வெளியே போய் கால் கழுவுற கச்சாடியில தண்ணியை நிரப்புங்கன்றார். கிச்சன் உள்ள இருக்குது, கால் கழுவுற இடம் வெளியே இருக்குது, சம்பந்தம் இல்லாம நிரப்ப சொல்றார். சரி, நிரப்புனதுலாம் நிரப்பியாச்சு, எடுத்துட்டு போய் குடுன்றார். அடிச்சே போடுவான். ஏற்கனவே இங்க வந்து திராட்சை ரசம் இல்ல, ஆண்டவர் சொல்றாரு குடு, செய்ய. இந்த காலையில் நான் சொல்றேன், ஆண்டவர் தான் செய்ய சொல்வாரு, செய்யுங்க தைரியமா. பலி செலுத்த சொல்வார், அப்போ செலுத்துங்க. உங்களை கஷ்டப்படுத்த மாட்டாரு. ஆபிரகாமுக்கு தெரியும் ஏதோ சொல்ல வராரு, இத்தனை வருஷம் பழகி இருக்கேன் நானு, ஆண்டவர் ஏதோ சொல்ல வராரு, நான் செய்வேன். எடுத்துட்டு போறான், கைய ஓங்குறான். வெள்ளையாண்டான் மேல் கை போடாதே, அந்த இருக்குது பாரு ஆடு, ஆடு ரெடி பண்ணி வச்சிட்டார் ஃபர்ஸ்ட் ஆண்டவர். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையிலே உங்கள் தேவை ஏற்கனவே ரெடியா தான் இருக்குது. நீங்க அதை சந்திக்கணும். நீங்க தான் போகணும், நீங்க தான் போகணும், நீங்க தான் போகணும். ஐயா ரொம்ப மலையெல்லாம் ஏற முடியாது, முடியல, 100 வயசு ஆகுது, இப்பெல்லாம் போக முடியாது எனக்கு. இந்த அப்படியே மலை அடிவாரத்துல ஒரு கல்லை கட்டி அப்படியே வெட்டிடலாமா? அங்கெல்லாம் வெட்டக்கூடாது, மேலதான் போகணும். அங்க மேல போற இடத்துல தான் ஆடு இருக்குது, அங்க போய் கை வாங்கணும். இங்கே கை வாங்க கூடாது, அங்க போய் தான் கை வாங்கணும். எல்லாம் ஸ்டெப்ஸ். பொறுமை, அன்பு, விசுவாசம், நன்றி உள்ளவர்களா இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கலந்து இருக்குது. ஒரு வேளை நான் சொல்றேன் கேளுங்க, கவனிக்கிறீங்களா? ஒரு வேளை இந்த லெசனை ஏதோ நீங்க கத்துக்கலன்னு வச்சுக்கோங்க, அங்க போக முடியாது. திருப்பி கத்துக்கிற வரைக்கும் அந்த லெசன்ல ஃபெயில் ஆகி அதுக்கு எழுதிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஆண்டவர் பொறுமையுள்ளவரா இருப்பார். திரும்பி 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 கத்துக்கிட்டே இருக்கணும், திரும்பி திரும்பி. எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, யாக்கோபுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ஆசீர்வாதத்துல ஏதோ இருக்குது. என் தாத்தா ஆபிரகாமு ஆசீர்வாதத்தை ரொம்ப நம்பினாரு, நல்லா ஆயிட்டாரு. எங்க அப்பா ஈசாக்கு, ஆபிரகாமு எல்லாரும் ஆசீர்வாதத்தை நம்புறாங்க. இந்த ஆசீர்வாதத்தை நம்பணும், இந்த ஆசீர்வாதத்தை விடக்கூடாது, பிடிக்கணும். பிளான் கரெக்ட், எக்ஸிகியூஷன் தப்பு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு? அண்ணனை ஏமாத்தியாச்சு. அண்ணனை ஏமாத்தி
எப்படியாவது பண்ணணும்னு சொல்லி டிராமகமா போட்டு அடுத்து அப்பாவே ஏமாத்தியாச்சு. அப்பாவை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு. இப்ப கடைசியில கிடைச்சது என்ன தெரியுமா? கோலும் கையும். போறாப்புல போனா அங்க ஒரு லாபான்னு ஒருத்தர் இருக்கான். அங்க 2 பொண்ணு. அந்த 2 பொண்ணு உள்ள இளைய பொண்ணை பிடிச்சிச்சு. இவனுக்கு போய் சொல்றான் கல்யாணம் பண்ணி கொடுன்னு. அது ஒன்றும் இல்லை, 7 வருஷம் வேலை பாரு அப்படின்ட்டான். இன்னும் வேலை பார்க்குறான். இவன் வேலை பார்த்து முடிச்சோன்னா கல்யாணம் பண்ற டைம்ல ஃபுல்லா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டான். கல்யாணத்தில் ஃபுல்லா லைட் ஆஃப் பண்ணிட்டு பொண்ணுக்கு பெரிய முக்காடை போட்டு அனுப்பிச்சிட்டான். இவனுக்கு காலையில தான் தெரியுது இவன் கல்யாணம் பண்ண பொண்ணு வேற, இவன் கேட்ட பொண்ணு வேற. என்ன சார் இப்படி மாற்றி கொடுத்துட்டீங்களேன்னு கேட்டா அவர் சொல்றார் ரொம்ப கூலா, ஒன்றும் இல்லப்பா அது மூத்த பொண்ணு. இளைய பொண்ணா கேட்ட அது ஒன்று இன்னொரு 7 வருஷம் வேலை பாரு. திருப்பி வேலை பார்க்கறான். 10 வாட்டி சம்பளத்தை மாத்தினானா. சொல்றாரு ஒரு வேளை அந்த ஆடு செத்து போச்சுன்னா அதை கேட்டு வாங்கினான். அது குளிர்ல செத்து போச்சு, அது உடம்பு சரியாம செத்து போச்சு, அதை கூட சம்பளத்துல கழிச்சுட்டான். நாளைக்கு பார்த்து தரேன், சேர்த்து வச்சு தரேன், இப்போ சரியில்லை, இப்போ ஒரு மாதிரி இருக்குது, எக்கனாமி டவுனா இருக்கு, நான் அப்புறமா தரேன் சம்பளம். இப்படியே மாத்தி இறக்கி கோச்சு 10 வாட்டி சம்பளத்தை மாத்தான். அவன் சொல்றான் யாக்கோபு, நான் ஒண்ணு இல்லாம ஆகணும்னு நினைச்சு அவன் எல்லாத்தையும் செஞ்சான். ஆனா தேவனோ, அங்கதான் பிக்சரு, தேவனும் ஒரு ராத்திரியில ஒரு சொப்பனத்தை காட்டுறார். இதுதான் ஆசீர்வாதம். பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை அப்படியே தூக்கி வச்சு உங்களை கொண்டாடி உங்களை அப்படியே மேல தூக்கி உட்கார வச்சு அப்படியே மாலை போட்டு, ஆண்டவர் ஒருத்தர் தவிர யாரும் நல்லவங்க கிடையாது. ஆண்டவர் ஒருத்தர் தவிர உங்க ஒருத்தருக்கு யாரும் கிடையாது. மனுஷன் மூலமா தான் செய்வாரு. ஆனா நோக்கி பார்க்கிறது ஆண்டவரை பாருங்கள். மனுஷங்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. ஆனா அவன் தெய்வம் இல்ல. நன்மை செஞ்சானா கோடி நன்றி ஐயா, நீ நல்லது செஞ்ச எனக்கு கோடி நன்றி. ஆனா நான் நம்புகிறது தேவன். மனுஷங்கிட்ட தான் உதவி வரும். தேவதூதன் நான் டோர்ல கட்டி கொடுக்கலாம், தேவதூதன் டோர் தட்டி கொடுக்கலாம். ஆனா நிறைய நேரத்தில் மனிதர் மூலமா தான் ஆண்டவர் செய்யறார். உங்களுக்கு செய்யறது உங்க மேனேஜர், உங்க சூப்பர்வைசர், உங்க ஓனரு, உங்க கம்பெனிக்காரரு, உங்க மாமா, மற்ற யார் மூலமா வரும். ஆனா நான் அவர்களை சார்ந்து இல்லை, நான் சார்ந்து இருப்பது தேவன். ஆனா உங்களுக்கு எல்லாம் நன்றி உள்ளவர்களா இருக்கிறேன். புரிஞ்சு போச்சு. ஒரு சொப்பனத்தை தராரு, சொல்றாரு நீ எப்படி உன் ஆட்டை குட்டி போடணும்னு நினைக்கிறியோ அப்படி போடும். யாக்கோபு புரிஞ்சிச்சு. சொல்றான் கரெக்டா பிளைன் ஆடு, பிளைன் ஆடு எப்படி குட்டி போடும்? பிளைனா தான் போடும். வரி வரியா போடணும்னா அது வரி வரியா போடும், புள்ளி புள்ளியா போடணும் அது புள்ளி புள்ளியா போடும். கரெக்டா டெக்னிக் ஃபாலோ பண்றான். சொப்பனத்துல பார்த்த மாதிரி தேவன் சொன்ன திட்டத்தின்படி. இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு, யாக்கோபுக்கு சூழ்நிலை சரியில்லை, 10 வாட்டி சம்பளம் மாறியாச்சு, முறுமுறுத்து இருக்கலாம், திட்டி இருக்கலாம், விசுவாசத்தை இழந்திருக்கலாம், பொறுமை இழந்திருக்கலாம், வெறுப்பு வந்திருக்கலாம், கசப்பு வந்திருக்கலாம், எல்லாம் வந்திருக்கலாம். அவன் ஏமாற்றப்பட்டான், கரெக்ட். ஆனா அவனுடைய பார்வைய அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டான். மாமனார் மேல இருக்கிற பார்வை என்ன பண்ணிட்டான்? ஏமாந்தது என்ன பண்ணிட்டான்? மாத்திட்டான். இந்த கால வேலை சொல்றேன், மாத்துங்க. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். எதை பாருங்க? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை பாருங்கள், நீங்கள் உயர்த்தப்பட்டதை பாருங்கள், உங்களுக்கு பதில் கிடைப்பதை எண்ணி பாருங்கள், நீங்கள் நன்றாக இருக்கிறதை எண்ணி பாருங்கள். 10 முறை சம்பளம் மாத்தியாச்சு, எல்லாம் நாசமாயிடுச்சு, எல்லாம் இழந்து போச்சு, போயிடுச்சு போயிடுச்சு போயிடுச்சுன்னு உட்காரல. அவன் யோசிக்கிறான், இல்ல இல்ல நான் அதை பார்க்கல, நான் எதை பார்க்க போறேன்? தேவன் சொன்ன அந்த திட்டத்தை, நோக்கத்தை எண்ணி பார்க்க போகிறேன். அவன் பார்த்தான் பாருங்க. சொல்றான், திரும்பி வரும்போது சொல்றான், கோலும் கையுமா வந்தேன், ஆனா இன்னைக்கு இங்க நிக்கிறேன் 2 பரிவாரங்களாக. ஏசா எதிர்கொண்டு வரான்னு அவன் பிளான் போடுறான். 2 பிரிக்கிறாப்ல, பிரிச்சுட்டு சொல்றான், அவன் உன்னை ஃபுல்லா காலியாக்குனா கூட இது மீதம் இருக்கும். எவ்வளவு இருக்கு பாருங்க, எப்படி பெருகுது. குமாரர்கள் மட்டும் 12 பேர்,
வேலைக்காரங்க, வேலைக்காரிங்க, வெள்ளி பொண்ணு, ஆடு மாடு, ஒட்டகம், கழுத, எருது எல்லாம் இருக்குது. டூ மச். ராஜா மாதிரி ஆயிட்டான். ஏற்கனவே அவங்க அப்பா ஈசாக்கு பெரிய ஆளு. இவன் ஒண்ணுத்துல இல்லாம, எதுவுமே இல்லாம, வெறும் கோலும் கையுமா ஆரம்பிச்சு பெரிய ஆளாயிட்டான். எது செஞ்சிச்சு தெரியுமா? ஆசீர்வாதம். ஆனா அந்த ஆசீர்வாதத்திலே நோக்கமா இருந்தான். அப்போ அதுதான் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, நீ இந்த தேசத்தின் நீளும் அகலும் எம்மட்டோ அம்மட்டு நடந்து திரி, உனக்கு அதை தருவேன்னு சொல்ற. அப்ப ஆசீர்வாதத்தை நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டதுனால ஆசீர்வாதிக்கப்பட்ட அந்த சிந்தனையில அதை நோக்கி பார்க்கணும். அதான் அந்த காரியம். சரி, இப்போ சோதோம்ல நம்ம லோத்து போயிட்டார்ல, இப்போ ஒரு பிரச்சனை ஆகி போயிடுச்சு. ஆதியாகமம் 14:9. ஒரு சண்டை வருது. 9ல சண்டை வருது. 5 ராஜாக்களும் சேர்ந்து இன்னொரு 4 ராஜாக்கள் அதுல சோதோம் கொமோராக்கெல்லாம் சேர்ந்து சண்டைக்கு போறாங்க. அந்த சண்டையில என்ன ஆகுதுன்னா, சோதோம் கொமோராவின் ராஜாக்கள் 10வது வசனம் முறிந்தோடி அங்கே விழுந்தார்கள், மீந்தவர்கள் மலைக்கு ஓடி போனார்கள். மோசமானவன் சோதோம் கொமோரா. அந்த ராஜாக்கள் கேவலமா அந்த ஊரை நடத்தினானுங்க. அவ்வளவும் கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்தவனுங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருட்கள் எல்லாவற்றையும், போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். தப்பியோடின ஒருவன் எபிரனாகிய ஆபிரகாமிடத்தில் வந்து அதை அறிவித்தான். ஆபிரகாம் தன்னோட உடன்படிக்கை செய்திருந்த மனிதராகிய எஸ்கோலுக்கும் அநேகருக்கும் சகோதரனாகிய மம்ரே என்னும் எமோரியனுடைய சமபூமியிலே அப்பொழுது குடியிருந்தான். சகோதரனுடைய மகனை என்ன பண்ணிட்டாங்க, ராஜாக்கள் சண்டையில தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவன் ஏகப்பட்ட ஆடு மாடு ஒட்டகம் கழுதெல்லாம் வச்சிருந்தான் பாருங்க, வாழைக்காரன் மார்க்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. இதான் பாருங்க, ஆசீர்வாதத்தை விட்டு வெளியே போயிட்டான். அவன் ஆபிரகாம்ல இருந்திருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. அது ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக், நம்ம இப்ப அது உள்ள போல. இப்ப அவன் போயிட்டான். நீ சொல்றான். இப்போ 14வது வசனத்தை பாருங்களேன். அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தெரிப்பித்து. யாரு 318 பேரு? வீட்டு வேலைக்காரங்க. ஆடு கரெக்டா குட்டி போடுதா, மாடு நல்லா பால் கறக்குதா, வைக்கோலெல்லாம் நல்லா போடு, கழுதிய ஓரங்கமா கட்டு, ஒட்டகத்தை அந்த பக்கம் நிப்பாட்டு, இப்படின்னு வேலை பார்க்கறவங்க ஒரு 1000 பேர் இருந்தாங்க. அவங்க பிள்ளைங்க, அவங்க மனைவி எல்லாம் சேர்த்து. அதுல 300 பேரு அவங்களுக்கு ஆயுதத்தை கொடுத்து, எந்த ட்ரைனிங்கும் கிடையாது, ஆர்மி ட்ரைனிங் கிடையாது, குதிரைப்படை யானைப்படை அந்த படை எந்த ட்ரைனிங்கும் இல்லை, கொடுத்து இவன் போய் தொடர்ந்து 15 பாருங்க, ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓபரா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க? ராஜாக்களும் சண்டை போட்டு அங்க ஜெயிக்க முடியலையா? இவன் வீட்டுல வேலை பார்க்கிற ஆடு மாடு கழுதைய பார்க்கிறவனுங்க 300 பேரை எடுத்துட்டு போயிட்டு அவனுக்கு கத்திய கொடுத்து அட்ரா அப்படின்றான். நைட்டோட நைட்டா போய் ராஜாக்களுங்க அவனுங்க எவ்வளவு ஆயுதம் வச்சிருப்பானுங்க அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டான். எது பண்ணுச்சு தெரியுமா? ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். எல்லாம் திருப்பி சொல்லாம, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையின் எல்லா யுத்தங்களையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். உங்களை எந்த ஒரு யுத்தமும் தோற்கடிக்க முடியாது. உங்க வாழ்க்கையில பிசாசு வரலாம், போராட்டம் வரலாம், 1000 பேர் வரலாம், 10000 பேர் வரலாம், நீங்கள் நிற்பீர்கள். நீங்கள் அழிக்கப்படுவதில்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 300 பேரு அகைன்ஸ்ட் so many kings. திரளான ஆயுதங்கள், போர் வீரர்கள். அவங்கள போராடி ஜெயிச்சு சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இப்ப ரொம்ப டூ மச் ஆயிருச்சு.
ஏற்கனவே அவன் பெரிய ஆளுங்க. இப்போ அந்த ராஜாக்களுடையது எல்லாமே உண்டாய் போயிடுச்சு. நீங்க இந்த மேல போய் வாசித்தீங்கன்னா அவன் ஏற்கனவே ஊரெல்லாம் சண்டை போட்டு ஏகப்பட்ட சொத்தை எடுத்துட்டு தான் இவனுங்க சோதோம் கொமோரா ராஜா கூட சண்டை போட வரான். அந்த காலத்துல என்ன பண்ணுவானுங்க, ஊரா சண்டை போடுவான். சண்டை போட்டு நல்ல மக்களெல்லாம், நல்ல கை தேர்ந்தவர், ஸ்கில்டு பீப்புளெலாம் அவன் எடுத்துக்குவான். இந்த பெண்களெல்லாம் என்ன பண்ணுவான், வேலைக்கு போட்டுருவான். வீட்டில் இருக்கிற பொருட்கள், ராஜ்யத்தில் இருக்கிற நல்ல வெள்ளி பொண்ணு ஆடு மாடு இதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். இதுதான் பண்ணுவான் ஒரு ராஜா இன்னொரு ராஜாட்ட போய். இவன் ஏற்கனவே பண்ணி திரளா சேர்த்து வச்சிருக்கிறான். இப்போ இத போய் ஆபிரகாம் வீழ்த்துறான் பாருங்க. இப்போ ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு. இப்போ 17 பாருங்க, அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகின்ற போது சாவே பள்ளத்தாக்கு மட்டும் சோதோம் ராஜா வரான். ஒரு ராஜா, இது ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. 18 பாத்தீங்கன்னா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வருகிறான். இவன் கொண்டு வர்றது என்னது? கொள்ளை பொருள். ஆபிரகாம் என்ன கொண்டு வர்றாரு? கொள்ளை பொருள். ராஜ்யங்களை வீழ்த்தி ஏராளமான வெள்ளி பொண்ணு ஆடு மாடு ஒட்டாங்கழுத ராஜ்யங்களுடைய சொத்து திரள், கணக்கு சொல்லவே முடியாது. அவ்வளோ பொருளை எடுத்துட்டு வரான். வரும்போது 2 பேர் முன்னாடி வராங்க. ஒருத்தர் யாரு? சோதோமின் ராஜா, மோசமான ராஜா. ஊரை நாசமாக்கினவன். மக்களை எல்லாம் இவ்வளவு கேவலமான நிலைமைக்கு கொண்டு வந்ததே இந்த ராஜா தான். அவன் ஒருத்தன், அவன் பேக்ரவுண்டு. இப்ப இன்னொருத்தர் வராரு. அவர் யாராம்? உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜா மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வருகிறான். இங்க இவனுடைய பேக்ரவுண்டை நீங்க எபிரேயர்ல போய் பார்க்கலாம். எபிரேய ஆசிரியர் சொல்றாரு 6:10, எபிரேயர் 6:10 சொல்றாரு, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு 6:20 வாசிக்கிற பாருங்க. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். 7:1 பாருங்க. எபிரேயர் 7:1, மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமா இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமா. இவனுடைய பேக்ரவுண்ட் அப்படியே போனோம்னா அது ஒரு பெரிய ஒரு டாபிக். ஆனா இதை அப்படியே யாருக்கு ஒப்பிடுறாங்கன்னா இயேசுக்கு ஒப்பிடுறாங்க. அவ்வளவுதான். ஆபிரகாமோட பெரிய ஆள் இந்த பூமியில யாருமே கிடையாது. சரிங்களா? ஆபிரகாமோட பெரிய ஆள் அந்த டைம்ல யாரும் கிடையாது. அன்னைக்கு இயேசுவே, திருத்துவத்தில் 2ஆம் நபராகிய இயேசுவே முன்னாடி தோன்றாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஏதாவது நன்மை வரும்போது, உங்க வாழ்க்கையில சம்பளம் வரும்போது, பெருக்கம் வரும்போது 2 பேர் வராங்க. 2 பேர். ஒருத்தன் சோதோம் ராஜா, இன்னொருத்தர் சாலேமின் ராஜா மெல்கிசேதேக். 2ஆம் நபராகிய திருத்துவத்தில் 2ஆம் நபராகிய இயேசுவே அங்க தோன்றுகிறார். தோன்றி அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். காசு பெருசா, ஆசீர்வாதம் பெருசா? செல்வ சீமானா இருக்கான். இப்ப ரொம்ப டூ மச். ராஜாக்கள், ராஜ்யங்களுடைய செல்வம், பெரிய ஆளா அவன மாதிரி இன்னைக்கு உலகத்துல பெரிய ஆளா கிடையாது. அவ்வளவு செல்வம். நீங்க இன்னும் வசனத்தை வாசித்தீங்கன்னா குவியலாக குவித்து வைக்கிறார்கள். வெள்ளி பொண்ணு அப்படியே மலை மாதிரி குமிச்சு வைக்கிறான். அவ்வளோ வெள்ளி பொண்ணு. அந்த நேரத்தில் நிக்கிறான் மெல்கிசேதேக், அவனை ஆசீர்வதிக்கிறான். ஆபிரகாம் அவனுக்கு தசம பாகங்களை செலுத்துகிறான். 19 வாசிப்போம் பாருங்க. ஆதியாகமம் 14:19. உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. பாருங்க, இவ எல்லாத்தையும் வீழ்த்திட்டு இங்க நிக்கும் போது
யுத்தத்துல ஜெயிச்சு வந்து நிற்கும் போது ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துகிறவனாக, எனக்கு இந்த வெள்ளி பொண்ணெல்லாம் இதுக்கு மேல அவன் ஆபிரகாம் சாதிக்க வேண்டியது ஒண்ணும் இல்ல, பிள்ளை கிடைச்சிருச்சு. யுத்தத்துல வந்து பிள்ளை தான் வரப்போது, யுத்தத்துல ஜெயிச்சாச்சு. இதுக்கு மேல ஆபிரகாம் சாதிக்க வேண்டியதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படிப்பட்ட நேரத்துல இவன் எப்படி இருந்திருக்கணும், எல்லாம் உடையவனாக இருந்திருக்கணும். ஆனா அவன் வந்து நிக்கிறான். வந்து நிற்கும் போது வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்கப்படுகிறான். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். சரி, இவனுக்கு வந்து தசமம் கொடுத்துறான். அடுத்து பார்த்தீங்கன்னா 21 சோதாம் ராஜா வரான். அவன் வந்து சொல்றான், ஜனங்களை எனக்கு தாரோம், பொருளை நீர் எடுத்துக்கொள்ளுன்றான். இவன் யார் சொல்றதுக்கு? ஃபர்ஸ்ட் உன்னை விடவே கூடாது, ஃபர்ஸ்ட் ஒரே சீவி இருக்கணும். ஃபர்ஸ்ட் யார் இவன் வந்து பேசுறதுக்கு? உன்னை உயிரோட வச்சதே பெரிய ஆள். எப்படி பேசுறான் பாருங்க, எல்லாம் பிசாசு வேணாம். சோதம் ராஜா அப்படியே பிசாசுக்கு ஒப்பினை. சோதம் கொமோராவை ஒண்ணுமில்லாமல் ஆக்கின, மக்களை நாசமாக்கினவர்கள் இவர்கள். இப்ப இவன் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். ஆபிரகாமுடைய கருணையில தான் இவன் உயிரோட இருக்கான். வந்து பேசுறான், நீ பொருட்களை வச்சுக்கோ. யார்? இவரு கொடுத்தாரா? இவன் போய் சண்டை போட்டு எடுத்து வரான். ஆசீர்வாதத்தினால் மக்கள் எல்லாம் மேற்கொண்டு வரான். வந்து என்ன பேசுறான் பாருங்க, எப்படி சொல்றான், வச்சுக்கோ வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ வச்சுக்கோ. நீ யார் கொடுக்கறதுக்கு? ஒந்தாது இல்லையே, அப்புறம் எப்படி நீ சொல்லலாம் கொடுக்க முடியும்னு? பிசாசுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. ஆதியில ஆதாம் கிட்ட பேசுறப்போ பழத்துக்கிட்ட வந்துட்டு இத புசிக்க சொன்னாரா அப்படின்னு கேக்குறான். புசியாது இருக்க சொன்னாரா? நீ யார் ஃபர்ஸ்ட் வந்து பேசுறதுக்கும் துரத்தி விடல அன்னைக்கு. அதான் பிரச்சனையே. இங்க ஆபிரகாம் கிளியரா பண்றாரு பாருங்க. சொல்றாரு, சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சரட்டியும் வேணாம், ஒரு பாதரட்சின் வாரம் வேணாம், உமக்கு உண்டானவில் யாதொன்றையாகலும் நான் எடுத்துக்கொள்ளேன். வானத்தையும் பூமியும் உடையவனாகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். எல்லாரும் கையை உயர்த்துங்க. எல்லாம் கையை உயர்த்துங்க. மேல கையை வச்சு சொல்ல, ஆண்டவரே உம்முட்ட என் கையை தூக்கிட்டேன். எல்லாம் சொல்லுங்க, உம்முகிட்ட என் கையை தூக்கிட்டேன். என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பூமியில எவன் கையும் நான் எந்த தேவையில்லை. உங்க கையை நீங்க ஆண்டவர்கிட்ட தூக்கிட்டீங்கன்னா எந்த மனுஷங்கிட்ட நீங்க கையேந்த வேண்டாம். ஆபிரகாம் சொல்றான், நான் ஏற்கனவே ஆண்டவர் கையை தூக்கிட்டேன், ஆண்டவர்கிட்ட தூக்கிட்டேன் கைய. உன்கிட்ட நான் கையை நீட்டவே மாட்டேன். நீ யார் எனக்கு கொடுக்கறது? வேணும்னா நானே எடுத்துக்குவேன், நீ யார் கொடுக்கறது? சொல்லிட்டு சொல்றான், ஒரு சரட்டி எடுக்க மாட்டேன், பாதரச்ச வார எடுக்க மாட்டேன், அவளத்தை நீ எடுத்துட்டு போ, எனக்கு தேவையில்லை. ஐ ஹவ் டூ மச். ஏற்கனவே வீட்டில் இருக்கிற ஆடு மாடெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல, வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ, மக்களையும் வச்சுக்கோ, பொருட்களையும் வச்சுக்கோ. ஆனா வாலிபர் சாப்பிட்டு போக என் கூட வந்தாங்க பாரு, என்னுடைய புருஷர்கள் பங்கு மாத்திரம் வர வேண்டும். அவன் அடிச்சான், அவன் ஏதாவது வெள்ளி பொண்ணு வரவில்ல, ஆசையா எடுத்து கழுத்துல மாட்டிருப்பான், அதை அவன் எடுத்துக்கிட்டு போட்டோம். ஏதாவது ஒட்டகம் வேணா அவன் ஓட்டு போட்டோம். எனக்கு நீ ஒண்ணுமே தரவானா, ஏன்னா என் கையை நான் ஆண்டவர்கிட்ட உயர்த்திட்டேன். இன்னைக்கு நான் சொல்றேன், கால வேளையில ஏன் ஆபிரகாம் சோதோம் கையை நீட்ல தெரியுமா? ஏற்கனவே மெல்கிசேதேக்கினிடத்தில் கை ஏந்தி விட்டான். எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க கையேந்தணும். அந்த தீர்மானத்தை நீங்க பண்ணுங்க. உலகத்தில் இருக்கிற இந்த பிசாசாகிய சோதாம் கையில நீட்ட போறோமா, இல்ல நான் மெல்கிசேதேக்காக சாலேமின் ராஜா கிட்ட கை ஏந்த போறேன்னா? நான் சாலேமின் ராஜா என்ன கை ஏந்த விட மாட்டாரு. நான் கையை தூக்கிட்டேன்னா ஆசீர்வாதத்தினால் வரிசைக்க பண்ணுவார். அன்றைக்கு ஆபிரகாம் ஒரு தீர்மானம் பண்றாரு, வந்து எல்லாத்துலயும் நான் நசமம் பாகம் கொடுக்க போறேன், ஆசீர்வாதத்தினால் வரிசைக்க பண்ணப்படும். உங்க சம்பளம் வந்தோன்னா 2 பேர் வர்றாங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது காசு வந்துச்சுன்னா, ஏதாவது பொருள் வந்துச்சுன்னா 2 பேர் வராங்க. ஒருத்தர் பேர் சாலேமின் ராஜா, இன்னொருத்தர் பேர் சோதோமின் ராஜா. அவன் அழிக்கிறவன், மோசமானவன், கையந்த விட்டுருவான். நாளைக்கு நான் தான் எல்லாம் கொடுத்தேன்னுவான். நான் ஒன்று சொல்றேன் பாருங்களேன், ஆபிரகாமுக்கு அன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம், ஆபிரகாம
இந்த சோதாம் ராஜாவை எப்படி பார்த்திருப்பான்? தெய்வமே, என்ன வாழ வச்ச தெய்வமேன்னு வணங்கியிருப்பாப்ல. ஏன்னா மக்களையும் திருப்பி கொடுத்தாரு, வெள்ளி பொண்ணை கொடுத்தாரு, ஆடு மாடை கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்த அந்த நாட்டையே திருப்பி உருவாக்கி கொடுத்த ஒரு ஆபிரகாமை சோதாம் ராஜா தெய்வமா வணங்கியிருப்பான். இந்த உலகம் உங்களை தெய்வமாக வணங்க வேண்டும் என்றால், இந்த உலகம் உங்களை பெரியவர்களாக என்ன வேண்டும் என்றால், கைய நேர மேல தூக்கிறேன். ஆண்டவரே, என் கையை உம்மட்ட தூக்கிட்டேன், இந்த பூமியில எவங்கிட்டையும் நான் கையை எந்த வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏழ்மையில் இருப்பதில்லை, தரித்திரத்தில் இருப்பதில்லை. ஆனா உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, இதை செய்யவே விட மாட்டானுங்க. உலகத்தின் மிகப்பெரிய சபையின் போதர் பால்யாங்கிச்சு அவர் எழுதும் போது சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில அதே மாதிரி டேவிட் ஓய்டா பொண்ணு இருக்காரு. இன்னைக்கு 6 லட்சம் பேர் ஆப்பிரிக்கால, 6 லட்சம் பேர் ஒரு சர்வீஸ்க்கு அவங்க ஒவ்வொரு சர்வீஸ்ல அட்டன் பண்றாங்க ஆப்பிரிக்கால. டேவிட் ஓய்டா அவர் சொல்றாரு, இத்தனை லட்சம் மக்கள் வந்திருக்காங்க, ஒரு முறை கூட ஒரு விசுவாசி என்கிட்ட நாங்க இத்தனை நாள் நாங்க தசம பாகம் கொடுத்தோம், குடும்பம் நாசமா போயிடுச்சு, நாங்க கொடுத்த தசம பாகத்தினால பொருளாதாரம்லாம் சீர்கெட்டு போய் பிசினஸ் எல்லாம் நஷ்டமா போச்சுன்னு சொல்லவே இல்லை. சொல்லவே இல்லை யாரும். அந்த மாதிரி சொல்ல இத்தனை லட்சம் பேர்ல. ஆனா கொடுக்காதவங்க நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. குடும்பம் வீணானதை சொல்லி இருக்கிறாங்க, பொருளாதாரம் நஷ்டப்பட்டது சொல்லி இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லி இருக்காங்க. ஒருவேளை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது சரியில்லாத மாதிரி இருக்கலாம், ஆனா சரியாக்குறதே அந்த ஆசீர்வாதம் தான். ஏன்னா இந்த சாலேமின் ராஜா, இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமினும் பெரியவர், ஆபிரகாமினும் பெரியவர். இந்த செல்வம் ஒண்ணும் இல்ல பெருசு, இவன் கொடுத்த தசம பாகம் இல்ல பெருசு. அந்த தசம பாகத்தை வாங்கிட்டு அப்பத்தையும் திராட்சரசி கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆசீர்வாதம் பெரியது. திருப்பி சொல்லாம ஆசீர்வாதம் பெரியது. திருப்பி சொல்லாம ஆசீர்வாதம் பெரியது. இந்த ஆசீர்வாதம் எதை வேண்டுனாலும் செய்யும். உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், நம்ம சபைக்கு வர்ற எல்லாரும் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த சபைக்கு நீங்க வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தசம பாகம் செலுத்த வேண்டும். இது வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. ஏதோ இங்க லைட் ஃபேன் போடுறதுக்காக எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாம் காசு போட்டு லைட் ஃபேன் ஓட்டுவோம்ல. சாலேமின் ராஜாக்கு இவர் கொடுக்குற ஆடு மாடு, இவர் கொடுக்குற வெள்ளி பொண்ணுல தான் பொழப்பு நடக்குதா? இல்ல இல்ல, அவர் நல்லா தான் இருக்கிறாரு. அவர் ஆசீர்வதிக்க வராருங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட காசு வாங்கி தான் பரலோகத்துல எலக்ட்ரிக் பில் கட்டுறாரா? தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷம் எல்லாமே நம்ம கொடுக்கறதுல நடக்குது. இல்ல இல்ல, அது அவர் பார்த்துக்குவாரு. இது ஏன் ஆசீர்வாதத்துக்காக. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருக்க. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆசீர்வாதமா இருக்க. சிலர் இதை ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. அது 10 கட்டளைங்க, கட்டளையோட கொடுத்தது. இன்னைக்கு நியாயப்பிரமாணமே கிடையாது. அதுக்கப்புறம் அதை ஆபிரகாமுக்கு முன்னாடியே வந்ததுங்க. இது எப்போ வந்துச்சு தெரியுமா? ஆதாம் ஏவாள், எல்லா மரமும் இருக்கு, இந்த ஒரு மரத்தை சாப்பிடாதன்னு சொன்னார். அங்க வந்துச்சு தசம பாகம். நம்ம பிடிச்சா கண்டுபிடிச்ச, சபையில கண்டுபிடிச்சது இல்ல தசம பாகம். மனிதனை ஆதியில உண்டாக்கும் போது ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கி எல்லா மரக்கனிகளையும் புசிப்பாய், இதை புசிக்காதிருக்க கடவாய்ன்னு சொன்னார். கட்டளை, you shall tithe. நீ இதை புசிக்காதன்னாரு. அவன் என்னைக்கு புசிச்சானோ அன்னைக்கு காலி, எல்லாம் காலி போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இன்னைக்கு கூட பாருங்க, என் ஃபுல் சம்பளமே ஆண்டவருக்கு தான். கரெக்டா? எனக்கு பலனை யார் கொடுத்தா? என் சரீரத்தை மூச்சு விட்டுறது யாரு? எல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தாரு. ஃபுல்லாவே ஆண்டவருக்கு தான். ஆனா ஆண்டவர் எல்லாம் கேட்கல. நம்ம ஊர்ல டாக்ஸ் ஏறிட்டே போகுது, ஜிஎஸ்டிலாம் வருது, என்னலாமோ சொல்றாங்க, ஏறிட்டே போகுது. ஆண்டவர் ஏத்தவே இல்லை. சொன்னாரு, ஸ்டார்ட் பண்ணு நீ இதுல. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இது என்ன வேணா செய்யலாம். 15 வருஷத்துக்கு முன்னாடி 2008 இங்க சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி, முந்தின சபையில ஒரு நம்ம சபைக்கு அவர் இங்க இல்ல, இப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டார். அவரு பெருசா இல்ல, அவரா தோணுனா கொடுப்பார். அவரு தான் சொன்னார், நான் தோணுனா கொடுப்பேன், தோணலன்னா கொடுக்க மாட்டேன், எவ்வளவு வேணா கொடுப்பேன், அது என் இஷ்டம். அவர் பாட்டு கொடுப்பாரு, கொடுக்காமலும் இருப்பார். யாரும் கேட்க முடியாது, யாரும் கேட்க முடியாது. ஆனா ஒரு நாள் இந்த வெளிப்பாடு வரணும் பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்பாடு வரணும். வெளிப்பாடு வரணும், நானும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அந்த 2008 வருஷத்துல
அன்னைக்கு அவருக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாயிருச்சு. ஐயோ, அப்படியா? ஆசீர்வாதம் பெருசா? எல்லாத்தையும் சரி பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏதோ அக்டோபரோ நவம்பரோ ஏதோ மாசம் போல. இவர் இதை கேட்ட உடனே என்ன பண்ணிருக்கிறாரு, 10 மாசம் தசம பாகத்தையும் கால்குலேட் பண்ணிருக்கிறார். அவரு மனசுல அவருடைய வெளிப்பாடு, அவருக்கு ஆண்டவர் பேசுகிறார். கால்குலேட் பண்ணி மொத்தமா எடுத்துட்டு வந்து சர்ச்சுக்கு போட்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, அப்போ அவர் கால்குலேட் பண்ணி போடுறப்ப ஆக்சுவலா அக்கவுண்டே காலி. அதாவது பேங்க் அக்கவுண்ட் வந்து லிட்டரலா க்ளோஸ்டு. அதாவது ஒண்ணும் இல்லை, இதுக்கு மேல அவர் வந்து எதுவும் கொடுக்க முடியாது. ஏன்னா 10 மாசம் அவர் சொல்றாரு, நான் பெண்டிங்கா வைக்க விரும்பல, இந்த வருஷத்துக்காவது ஆண்டவரே நான் வந்து என்ன பண்றேன் செய்யறேன். அவர் சொல்றாரு, ஒரே மாசத்துல அவர் வீடு வாங்கி ஃபாரின் போயிட்டார். நீங்களாம் ஃபாரின் போய் சொல்ல வரல. அவருடைய ஆசை, பல நாள் ஆசை வெளிநாட்டுக்கு போகணும்னு. இங்க அவங்க அம்மா அப்பாவுக்கு வீடு வாங்கி, அது சொல்ற ஆச்சரியத்துல ஆச்சரியம், இதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நான் சொல்றேன், என்ன வேணா நடக்கும். ஆண்டவர் உங்க குடும்பத்தை சரி பண்ணலாம், பொருளாதாரத்தை சரி பண்ணலாம், 5 வருஷம் கழிச்சு உங்க பேர பிள்ளைக்கு ஏதாவது செய்யலாம், தெரியாது. ஆனா கண்டிப்பா செய்வார். ஆனா அதுடைய சீக்ரெட் ரெசிபின்னு ஒண்ணு இருக்குல்ல. சிலர் கேட்பாங்களே, என்னங்க இவ்வளவு ருசியா பிரியாணி செஞ்சுக்கிறீங்க, என்னதான் போட்டீங்க? ஒண்ணும் இல்ல, மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தான் போட்டேன்னுவாங்க. ஒரு சீக்ரெட் இருக்கு, அது கரெக்டா வறுத்து ஏதோ பண்ணி ஏதோ பண்றாங்க, அது ஒரு சீக்ரெட். அந்த சீக்ரெட்டை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்போ தசம பாகம் என்பது ஒரு சீக்ரெட். இது வந்து ஒரு வெளிப்பாடாக வரலன்னா வேலை செய்யாது. இன்னைக்கு அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், நம்ம தகப்பனா பார்க்கிற ஆபிரகாம், நம்ம விசுவாசிகளின் தகப்பனா பார்க்கிற அந்த ஆபிரகாம், நம்ம ஆசீர்வாதத்தின் பேசும்போது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பேசின அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆக்டிவேட்ஸ் பை டைட். இந்த தசம பாகத்தினாலதான் அது ஆக்டிவேட் ஆகுது. அப்ப காசு கொடுத்தாதான் ஆசீர்வாதமா? அப்படி இல்லையே. இவன் கொள்ளடிச்சுட்டு வர்றாங்க, இவன் தீர்மானம் பண்றான், நான் செலுத்த போறேன்னு. அங்க வருது ஆசீர்வாதம், அங்க வருது. அடுத்து மகன் பிறக்கிறான், சந்ததியா ஆசீர்வாதம் உள்ளவராமா. அடுத்து அவன் பேரன் யாக்கோபு. எப்படி பாருங்க, ஈசாக்கு கூட அதை செஞ்சிருக்கான். அதனாலதான் யாக்கோபு கோலும் கையுமா ஊரை விட்டு போகும்போது எதுவுமே ஓடல, எதுவுமே புரியல. இவ்வளவு நாள் ஏமாத்தி எப்படியோ செஞ்சு மேல வரலாம்னு நினைச்சான், வேலைக்கு ஆகல. இன்னைக்கு ஒரு முடிவு பண்றான், ஆண்டவரே நான் போற இடத்துல சாப்பிடுறதுக்கு சோறும், ஓடுறதுக்கு துணியும், தங்கறதுக்கு ஒரு இடம் கொடுங்க ஐயா, எல்லாத்துலயும் தசம பாகம் கொடுக்குறேன்ட்டான். இப்பதான் கரெக்டான தீர்மானம். இவ்வளவு நாள் எவனை ஏமாத்திடலாம், அப்பாவை ஏமாத்தலாம், அண்ணாவை ஏமாத்தலாம், எப்படியாவது ஏமாத்தி மிதிச்சு கீச்சு மேல வரலாம். வேலைக்காகாது, ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். கரெக்டா போங்க, ஆண்டவர் வச்சுக்கிறாரு இந்த சிஸ்டம். இந்த உலகத்துல நீங்கள் வாழ்ந்திருக்கும் போது, இந்த பூமியில சிறந்திருக்கிறதுக்கு ஆண்டவர் திட்டத்தை வச்சுக்காரு. அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. யாக்கோபு எப்படி போனா பாருங்க, 2 பரிவாரங்களாக போனான். அன்னைக்கு ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டான். நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம ஏன் செலுத்துறோம் தெரியுமா? ஆசீர்வதிக்கப்பட்டபடினால தான் செலுத்துறோம். கொடுக்கறதுனால ஆசீர்வாதம் இல்லை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கிறேன், அதை நான் உறுதிப்படுத்துறேன், அதுக்காக தான் நான் கொடுக்குறேன். அதனாலதான் மல்கியால் அவர் சேலஞ்சே பண்றாரு, ஆண்டவர் சேலஞ்ச் பண்றாரு, செஞ்சுதான் பாரு, என்ன நடக்குதுன்னு தான் பாரு, செஞ்சு பாரு, நீ பாரு, திறக்குதா இல்லையான்னு பாரு, வானம் திறக்குதா இல்லையான்னு பாரு, ஆசீர்வாதம் வருஷிக்குதா இல்லையான்னு நீ பாரு, ட்ரை பண்ணி பாரு. ஆனா உலகத்துல இருக்கிறது சிஸ்டம், அது வேற சிஸ்டம். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தீர்மானத்தை எடுங்க, உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்தோங்கி உயர்ந்து இருப்பீர்கள். எல்லாம் பெருகும். மாவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், கிச்சன்ல பேங்க் அக்கவுண்ட்ல காசு எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், பயங்கரமா பெருகும், பயங்கரமா பெருகும். ஆண்டவர் அந்த பெருக்கத்தை உண்டாக்குவார். எல்லாம் சொல்லுவோம், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். திருப்பி சொல்லுவோம், வெற்றி நிச்சயம், சுகம் என்னாலும், செழிப்பு எப்போதும். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே இயேசுவின் நாமத்தினால உமக்கு ஸ்தோத்திரம், வார்த்தைக்காக நன்றி.
என் கூட பேசினதுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக பெரிய காரியங்களை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறீர். இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறீர். இதெல்லாம் அனுபவிக்கிறது உம்முடைய சித்தம். இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில வந்து பலிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த சீக்ரெட் ரெசிபி நீ எங்களுக்காக வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் புரிஞ்சு கொள்கிறதுக்கு மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ந்து இங்க வந்துக்கிற ஒவ்வொருவரோட நீர் இடைப்படுங்க. வழிவாசல் எல்லாம் திறங்க. நடக்க வேண்டிய வழியை காட்டுங்க. பரிசுத்த ஆவியானவர் நீரே சிறந்த ஆலோசகராக இருந்து இந்த பூமியில ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கு, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையை வாழ்றதுக்கு எல்லா காரியங்களும் நீர் செய்வீராக. ஒருவருக்கு எல்லா துதி கனமையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.